உங்களை ஒரு 2 மணி நேரம் வயிறு குலுங்க சிரிக்க வச்சு பாட்டு பாடி உங்களை கொண்டாட வச்சிடலாம். ஆனால் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் லியோனி இலக்கியம் பேசுகிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பரீட்சை வச்சுருக்காரு. அப்படின்னு தான் நான் இதை நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, உங்கள் 2 பேர்த்துக்கு நடைகிற பரீட்சைக்கு நாங்கள் தான் கொடுப்பனே ஆயா, ஏன் அப்புறம் எங்களுக்கு எது நீ பேச மாட்டியா அப்படின்னு நினைக்காதீங்க. இலக்கியத்தை எப்படி பேச வேண்டுமென் மக்களுக்கு புரிகின்ற வகையில் எவன் இலக்கியத்தை பேசுகிறானோ அவன்தான் உண்மையான இலக்கியவாதி. அதனால தான் அன்றைய இலக்கியமா இன்றைய இலக்கியமா. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த ஒரு புனித மண். அந்த தலைவன் மட்டும் இலவச பள்ளிக்கூடங்களை ஆரம்பிக்காவிட்டால் திண்டுக்கல் லியோனி திண்டுக்கல்ல ஐஸ் புருட்டு தான் வித்துக்கிட்டு இருந்திருப்பேனே ஒழிய பாடநூல் கழக தலைவராக வந்திருக்க மாட்டேன். அந்த பெருந்தலைவருடைய அந்த கல்வி திட்டம்தான் லியோனியை இந்த நடு மேடையில் உட்கார வச்சிருக்கு நடுவரா. அந்த பெருந்தலைவர் காமராஜர் தேர்தலில் போட்டிட்டு ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கெல்லாம் ரிசல்ட்டு டிவியில் பயங்கரமாக போடுறாங்க. ரிசல்ட் எப்படி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? யார் அதிகமாக பெற்றிருக்கா, யார் கம்மி, டிக்கு ரைட்டு, உடனே இப்போ யார் முன்னேற்றம், யார் யார் யாருன்ட்டு உடனே 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 எண்ணி எண்ணி வந்துட்டு. அப்போலாம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரேடியோவில் சொன்னால் தான் அந்த வேட்பாளர் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் போயிட்டுருக்காருங்கிறதே தெரியும். காமராஜர் தேர்தலில் போட்டிட்டு ரேடியோ நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, கவுண்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவருடைய உதவியாளரை பார்த்து காமராஜர் ஐயா சொல்கிறார், ரேடியோ போடனேன் அப்படிங்கிறாரு. ரேடியோவை ஆன் பண்ணால் உள்ளுக்கு அந்த ரேடியோவை ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் விட்டாதனால உள்ளுக்க ஒரு குருவி கூடு கட்டி மிஷினை பூரா நாஸ்தி பண்ணிருச்சு, ரேடியோ ஓடலை. அப்போலாம் தேர்தல் சிறப்பு செய்தி இப்படி தான் வாசிப்பாங்க. தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பது செல்வராஜ், விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அப்படின்னு சொல்லி எவ்வளோ வாக்கு வித்தியாசம். ரேடியோ கேட்கலான்னா உள்ளுக்க குருவி கூடு கட்டியிருக்கு, வேறு ரேடியோ கொண்டு வர்றவா. அந்த குருவி கூடு கட்டின ரேடியோவே இருக்கட்டும், இன்னொரு கொஞ்ச நேரம் கழித்து கூட நான் என் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறேன். அந்த குருவி கூடு கட்டின அந்த குருவியை எந்த இடைஞ்சலும் பண்ணாமல் அதை உயிரோடு வாழ விடு. எனக்கு தேர்தல் முடிவை விட அந்த குருவி உயிரோடு இருப்பது தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர், பெருந்தலைவர் தான் காமராஜர். அவர் பிறந்த ஊர். அவரை பற்றி சினிமாவில் எம்புட்டு பாட்டு, அடே அப்பா சம்பந்தமே இல்லாமல் சிவாஜி கணேசன் ஒரு கேரக்டரை கொண்டு வருவார். சிவகாமி உமையவளே முத்துமாரி, உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி. அங்கே சிவகாமி செல்வன் யாருமே கிடையாது. காமராஜரை எப்படியாவது கொண்டு வரணும்னு சிவாஜி கணேசனுக்கு அந்த பாட்டில், எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திருமகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருமகளே. அந்த பாட்டில் சிவகாமி பெற்றெடுத்த செல்வன் அல்லவோ, அதில் கதாநாயகி பேர் சிவகாமி கிடையாது, செல்வன் கிடையாது. கொண்டு வந்த எப்படியாவது கண்ணதாசன் சேர்த்துருவார். காதலனும் காதலியும் பாடுறப்ப கூட அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை தேடும் நாள் பார்க்க சொல்லடி. அதில் பட்டணத்தில் போதத்தில் ஜெய்சங்கர் பேரோ கேர் விஜயா பேரோ சிவகாமி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த சிவகாமி மகனிடமும் செய்தி சொல்லடின்னு கண்ணதாசன் காமராஜரை எப்படியாவது கொண்டு வரணும்ட்டு அந்த இடத்துல கொண்டு போவாங்க. இன்னைக்கு தலைப்பு அற்புதமான தலைப்பு. பெண்களை பெருமைப்படுத்தியது அன்றைய இலக்கியம்னு பேசுறதுக்கு 2 பேர், பெண்களை பெருமைப்படுத்தியது இன்றைய இலக்கியம் 2 பேர். இன்றைய இலக்கியம் 2 பேர் பார்த்தீங்களா எப்படி இருக்காங்கன்னா, இன்றைய இலக்கியத்துக்கு கரெக்டாக. அன்றைய இலக்கியம் வேட்டியை பார்த்தீங்களா, அவர் வேட்டியை எவ்வளோ பெரிய கரை பாருங்க. இவர் இதே யூனிஃபார்மோட நேராக ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார்னா, நாங்கள் ஏற்கனவே நாகேஸ்வர பார்ட்டி புக் பண்ணிட்டோம்ங்க, ஐயா இப்போ தான் வந்திருக்கீங்க. இல்லைங்க, நான் பேராசிரியர் வாழ்த்தி பேச வந்திருக்கேன். அப்படியா, வணக்கம் ஐயா. அவ்வளவு அந்த பழைய தமிழ் பண்பாடு மாறாமல் ஒரு வேஷ்டி, ஜரிகை வேஷ்டி, மஞ்சள் சட்டை. அதே மாதிரி பேச வந்திருப்பவர் பேராசிரியர் விஜயகுமார்.
ஏசிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னையில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வந்து செஸ் உலக சாம்பியன்களாக நமக்கு சாதனை புரிந்த தங்கப்பதக்கம் பெற்ற வைசாலி பிரிக்யானந்தா 2 பேரைக்கும் ஆசிரியர்களாக இருந்து அவர்களை உருவாக்கிய ஒரு ஆசிரியர். வேலம்மாள் பள்ளியில் அவர் பணியாற்றிய போது அவர்களிடம் படித்த மாணவர்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் அன்றைய இலக்கியம். அதே அன்றைய இலக்கியத்தில் பேசுவதற்கு வருகை தந்திருப்பவர் உங்கள் மாவட்டத்துக்காரர் சிறுவில்லிபுத்தூரில் ஆண்டாள் நாச்சியார் குடிகொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசு முத்திரையில் பொதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோபுரத்தை பெற்றிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க சிறுவில்லிபுத்தூரிலிருந்து வருகை தந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரியார் திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன். வர்ற ஆயுத பூஜைக்கு கலைஞர் டிவியில் பேசின பட்டிமன்றத்தில் அவங்க இன்றைக்கி ஒரு தெலுங்கில் ஒரு சொன்னது பயங்கரமாக ஹிட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ அதுதான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு டிவியில் போனால் பார்த்தீங்கன்னா. அதில் ஒரு பேச்சாளர் சொல்லுவார், பணமா மனமான்னு தலைப்பு. மனம்ங்கிற அணியில் பேசுகிற பேச்சாளர் சொல்கிறாரு, விலங்குகள் எல்லாம் பணமாக வைத்திருக்கிறது, பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கா விலங்குகள்லாம். விலங்குகள் கையில் காசை கொடுத்தா வாங்கி கையில் வச்சுக்குமா? அப்படிப்பட்ட விலங்குகள் மனம் உருகி மனதோடு பாசத்தோடு இருப்பதில்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவங்க பதில் சொல்கிறாங்க. ஏன் இந்த பதில் சொன்னாங்கன்னா, எந்த நாய்க்காவது யாராவது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? எந்த நாய்க்காவது கோயம்புத்தூரில் போய் பொண்ணு பார்க்க போயிருக்காங்களா? மாப்பிள்ளை பார்க்க போயிருக்காங்களா? 100 பவுன் வாங்கணும்னு நகைக்கடையில் போய் அந்த நாய்க்கு யாராவது கூட்டு போய் நகை வாங்கி கொடுக்குறாங்களா? மண்டபம் புக் பண்ணுறாங்களா? அப்படின்னு பார்த்தா என்னடான்னு பார்த்தா பட்டிமன்றத்தில் ஏன் இந்த லிஸ்ட்லாம் வருதுன்னு பார்த்தா 15 நாளைக்கு முன்னாடி அவங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த வேதனையினுடைய வெளிப்பாடு பட்டிமன்றத்தில் வந்துச்சு. கலைஞர் டிவியில் ஆயுத பூஜை அன்னைக்கு 9 மணிக்கு வரும் பாருங்கள். அற்புதமான பேச்சாளர் எங்கள் அருமை சகோதரி திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன். நீங்கள் உங்கள் மண்ணின் மைந்தரின் பேச்சை இப்போ நீங்கள் கேட்கலாம். இன்றைய இலக்கியம் அப்படின்னு பேசுகிறதுக்கு எங்கள் அன்பு தம்பி கவிஞர் இனியவன் கப்பற்படையில் இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இராணுவத்தில் பணியாற்றினாலும் தமிழ் மீது உள்ள அந்த அன்பின் காதலாலும் பல மேடைகளில் என்னோடு இன்றும் பேசி கொண்டிருக்கிறார். அவர்தான் என்னுடைய அருமை தம்பி கவிஞர் இனியவன். அவர் பார்த்தீங்கன்னா எந்த கஷ்டமான சினிமா பாட்டுக்கும் கோனார் நோட்ஸ் அவர் போட்டுருவார். அப்படி நீங்கள் என்ன எழுதுங்க அந்த கவிஞர், லாலாக்கு டோல் டொப்பிமான் எழுதுனா அதுக்கு விளக்கம் கொடுப்பார், அண்டங்காக்கா கொண்டக்காரின்னு எழுதுனா அதுக்கு விளக்கம் கொடுப்பார். அப்படி பேச்சை சுவாரஸ்யமாக கொண்டு போவதற்கு அந்த ஒரு ஏரியாவை அவர் ரொம்ப அழகாக கையாள்வார். அது மட்டுமல்ல, நல்ல வாழ்வியல் சிந்தனைகளை யதார்த்தமாக பேசுவதில் ஆற்றல் மிக்கவர் கவிஞர் இனியவன். அவரோடு சேர்ந்து அந்த கருத்துக்கு வலிமை கூட்ட வந்திருப்பவர் கோவையிலிருந்து வந்திருக்கும் என் அருமை சகோதரி திருமதி நாகநந்தினி. அவங்க ஸ்கூலில் படிக்கிறப்ப இருந்து எங்கள் டீமில் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வளர்த்த பிள்ளைன்னு சொன்னதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்க பேசும்போது இந்த முக பாவனையோடு பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அனைவருக்கும் வணக்கம் அப்படிம்பாங்க. என்னடா பேச்சில் இவ்வளவு முகப்பாவனை ஓவராக இருக்கே அப்படின்லாம் நான் ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டேன். அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், ஏமா இவ்வளவு முகபாவனையோடு பேசுகிறீங்கன்ட்டு. அப்புறம் அவங்கள பற்றி தெரிஞ்ச பிற்பாடு தான் என் எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன். அவங்க காது கேளாத வாய் பேச முடியாத மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர். அவங்க அந்த முகபாவத்தோடு பேசினா தான் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். அவங்கள்ட்ட போய் நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கிளியில் ஒழுகும்னோம்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை அப்படின்னா தான் டீச்சர் நல்லா நடத்துகிறாங்க. அம்மா அந்த ஆக்ஷன் வேணும். அது மாதிரி அந்த உடல் மொழிகளை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்துகின்ற ஒரு பேச்சாளர் கோவையிலிருந்து வந்திருக்கும் திருமதி நாகநந்தினி. ரொம்ப அருமையான பட்டிமன்றம். அன்றைய இலக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது, அன்றைய இலக்கியத்தில் பெண்களுக்கு என்ன உரிமை கொடுத்தார்கள், என்ன பெருமைப்படுத்தினார்கள், பெண்களை ஏயா பெருமைப்படுத்தணும், இதுக்கு ஒரு தலைப்பா
அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். அவங்க நல்லா தானே இருக்காங்க. இந்த பொறியாளராக இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், பல மாவட்டங்களில் கலெக்டராக இருக்கிறாங்க, ஐஜியாக இருக்காங்க, டிஐஜியாக இருக்காங்க. இன்னும் என்னத்தை அவங்க பெருமைப்படுத்தணும்? இன்னும் பெருமைப்பட வேண்டிய கட்டாயம் பெண்களுக்கு இன்னும் இருக்குது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இங்கே உட்காந்துருக்கிற பெண்கள் எல்லாத்திட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் கணவரை விட அதிகம் படிக்க வேண்டும், அதிகம் சம்பாதிக்க வேண்டும், கணவரை விட அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் யாராவது கை தூக்குங்க. கணவனை விட நான் நல்லா படிச்சிருக்கணும், அவர் எஸ்எல்சி, நான் எம்ஏ, அவர் 1000 ரூபா சம்பளம், நான் 15,000 ரூபா சம்பளம். அவரை பார்த்தா ஒருத்தன் கூட சீண்ட மாட்டான், ஆனால் என்னை பார்த்தா குட் மார்னிங் மேடம்மா, இந்த மரியாதையை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. இந்த பார், ஒரே ஒருத்தவங்க, அதுவும் பாதி தான் தூக்குறாங்க, கடைசியில் 2 பேர். இந்த முன்னேற்றத்தை விரும்புவது தான் இன்றைய சமுதாயம். யார் உயர்வாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஒரு இல்லறத்தில் கணவன் கீழே படிப்பில் கம்மியாக இருந்தால் அவன் என்னை விட குறைவானவன் அல்ல. என் கணவன் என்னை விட கருப்பாக இருந்தால் அவர் என்னை விட குறைவானவர் அல்ல. என் கணவர் என்னை விட படிப்பிலே குறைவாக இருந்தார், அவர் என்னை விட குறைவானவர் அல்ல. நான் படித்த படிப்பு, என்னுடைய அழகு, என்னுடைய பதவி எல்லாம் என் கணவருக்கு பயன்பட வேண்டும், அதற்காக நான் முன்னேற வேண்டும் என்று ஒரு பெண் நினைக்கிறாள், அந்த குடும்பத்துக்கு பயன்படணும்னு. ஆனால் இன்றைக்கும் நிறைய பேர் ஏன் கை தூக்கலைன்னா, என்ன இருந்தாலும் அவங்களுக்கு மீறி நம்ம எப்படி படிக்கிறோன்னா, அவங்களுக்கு மீறி நம்ம சம்பளம் வாங்கினா அவங்க மனசு கஷ்டப்படாதா? ஒரு ஆம்பளை வேதனை போடலாமா ஐயா? அதனால் எனக்கு இன்க்ரிமெண்ட்டு கூட வேணாமுங்க. நான் அவருக்கு என்றைக்கு இன்க்ரிமெண்ட் வருதோ என்னை கூட சம்பளம் அவர் கூட வாங்கிட்டே இருக்கட்டும், வேணாம் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை ஏன் வருது? அப்போ இருந்தே பெண்கள் அந்த கணவனுக்கு அடிமையாக இருக்கணும், கீழே இருக்கணும். ஆண் என்றால் உயர்வு, பெண் என்றால் தாழ்வு அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கும் கிராமத்தில் புருஷன் பேரை சொல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? தாசில்தார் ஐயா உட்காந்துருக்காரு, கணக்கெடுக்க போகிறாரு. ஒரு வீட்டு கதவை தட்டி, அம்மா உன் பேர் என்ன? லட்சுமி. உங்கள் வீட்டுக்காரர் பேர் சொல்லு. அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். மா கணக்கெடுக்க வந்திருக்கேன், நீ எந்த இளவெடுக்க வந்தா எனக்கு என்ன? நாங்கள் புருஷன் பேரை சொல்ல மாட்டோம், அவர் உயிருக்கு ஆபத்தாகி போயிடும். இந்தம்மா ரேஷன் கார்டில் எழுதணும், அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, நீ ஏதாவது ஒரு ஐடியா கொடு, அதை வச்சு உங்கள் வீட்டுக்காரர் பேரை கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு குழு கொடுக்குது. யார்? லட்சுமி. இந்த ராத்திரியில் சாப்பாட்டுக்கு வெளியே நின்று கேட்பாங்கல்ல, அதையும் இந்த கோயிலில் பூச நேரத்தில் அடிப்பாங்கல்ல, அதையும் சேர்த்துக்க. தாசில்தார் சொல்கிறாரு, நான் வருவாய்த்துறையில் வேலைக்கு வர்றப்போ கூட இன்டர்வியூவில் போட்டு கேள்வி கேட்கலை, இந்த கிழவி இந்த போட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு அவர் யோசித்து சொல்கிறார். ராத்திரியில் சாப்பாட்டுக்கு வெளியே நின்று கேட்குறதுக்கு பேர் பிச்சை, கோயிலில் பூச நேரத்தில் அடிக்கிறதுக்கு பேர் மணி. அப்போ உங்கள் வீட்டுக்காரர் பேர் பிச்சை மணியா அப்படின்னதுக்கு அந்த அம்மா சொல்லுது, ஆமாம் அந்த சனியம் பிடிச்ச நாய் தான் என் புருஷங்குது. வீட்டுக்காரரை சனியம் பிடிச்ச நாயின்னு சொன்னால் ஒன்றும் ஆகாதான், பிச்சை மணின்னு பேர் சொன்னால் செத்துருவாராம்யா. இப்படி இருக்கு இன்னைக்கு காலம். பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு தானேயா பேரே வைக்கிறான். கடவுள் பேரை சொல்லி கூப்பிட்றது இல்லையா? கஷ்டம் வந்தானே முருகாங்கிறான். முருகன் பேரை சொல்லாமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. யாராவது சொல்ற மாடன் காடன் இது கருப்பணசாமி, கருப்பனா கருப்பையா என்னை எப்படியாவது காப்பாற்று கருப்பையா, பேர் சொல்லி தானே சாமியவே கூப்பிட்றான். கணவனை பேர் சொல்லி கூப்பிட்றதுல என்ன தப்பு? இன்னைக்கும் கூப்பிட்றதுக்கு யோசிக்கிற பெண்கள் இருக்கீங்களா இல்லையா? ஆனால் ஒரு சில வீட்டில் போடா வாடான்லாம் பேசிக்கிடுவாங்க. அது இந்த மொபைல் ஃபோனில் இந்த ரீலில் படுத்துகிற கொடுமை இருக்கே, இங்கே வாடா அப்படின்னா மகனும் புருஷனும் வர்றேன், ஒன்னே நான் கூப்பிடல அப்படின்னு மகனை போய் சொல்லிட்டு ஒன்னே தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னா, அப்படியா முதலே ஏன்டி போடா வாடான்னு கூப்பிட்றேன், அதாவது கூப்பிட்றேன்னு மரியாதையாரு. இதை ஒரு ரீலாக போடுறாங்க. இதை பார்த்தோன்னா சந்தோஷம் பெண்களுக்கு. ஒரு கணவனை போடாவாடா என்று கூப்பிட்டு விட்டு அதில் ஒரு கௌரவம் அடைவது பெண்களை பெருமைப்படுத்துவது அல்ல.
பெண்களை புகழ்ந்து புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள் எத்தனை பாட்டு இருக்கு. கம்பர் பாடாத பாட்டா, பாரதிதாசன் பாடாத பாட்டா? ஒரு பெண் குழந்தைய பாரதிதாசன் என்ன சொல்றாரு? மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வந்த கற்பூர பெட்டகமேங்கிறார். யார? ஒரு பொம்பளை பிள்ளைய. இன்னொரு பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா அப்படி பெண்களை வர்ணிப்பார். பாரதியார் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா, தன்னையே சகி என்று சரணமெய்தினேன். பாரதியார். எங்கேயாவது ஆம்பளைகளை வர்ணித்து யாராவது இவ்வளோ பாட்டு எழுதியிருக்கானா? 1-2 ஏதாவது 1-2 எம்ஜிஆர் பாட்டில் வரும். ஆண்களை வர்ணிப்பதில்லை, ஆனால் பெண்களை வர்ணிக்கிறார்கள். நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா சொல்லும்போது சொன்னார், ஆண்களா பெண்களாங்கிற தலைப்பில் பேசுவாங்க. சிங்கத்தை பார்த்தியா? ஆண் சிங்கம் தான் பிடரையோடு இருக்கும், பெண் சிங்கம் பூனைக்குட்டி மாதிரி இருக்கும்பாங்க. ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கும், பெண் மயில் கோழி குஞ்சு மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. அதுக்கு தோகை இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, பெண் மயிலை கவர்றதுக்கு தான். அந்த மோடம் போட்டோன்னா ஜிகி 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 ஜிகின்னு ஆடி 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 அந்த பெண் மயிலை, பா என்ன நீ அங்கேயே நின்றுட்டுருக்க, உனக்காகத்தான் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன், கண்டுக்காமல் போறியேன்று தன் இணையை கவர்வதற்காகத்தான் அந்த அழகான தோகை, அந்த அழகான பிடரி. ஆனால் சின்ன விலங்குகளில் பாருங்கள், கொசு கடிக்குதே, அதில் ஆண் கொசு கடித்தா வலிக்கவே வலிக்காதான். நம்ம அடித்து கொள்கிறோமே அது பூரா பெண் கொசு தான். கொசுல கூட பாருங்கள் கடிக்கிற ஆற்றல் பெண் கொசுக்கு தான் உண்டு. தேனீக்களில் பாருங்கள், தேன்களை சேகரிக்கிற பொறுப்பு பெண் தேனீக்கு தான் உண்டு. ஆண் தேனிக்கு பேர் சோம்பேறி தேனின்னு பேர். அது மாதிரி சிறிய விலங்குகளில் கூட பெண் விலங்குகள் ரொம்ப அருமையாக இருக்கும். அது மாதிரி அன்றைய இலக்கியங்களில் பெண்களை எப்படி பாராட்டி இருக்கிறார்கள் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அன்னைக்கெல்லாம் கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப பழைய சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு வருது. கோழியை விரட்டுறதுக்கு ஒரு அம்மா காதில் இருக்க தொங்கட்டான கழட்டி, பா சும்மா வந்து அரிசியை தின்னுக்கிட்டே இருங்க அப்படின்னு விரட்டுறதுக்கு மரகத குழல், மரகதம் பொதித்த தொங்கட்டான், அதை கலட்டி கோழியை விரட்டுச்சான். அப்போ பெண்கள் எவ்வளவு செல்வாக்காக இருந்திருக்காங்க பாருங்களேன். எங்கடா பெண்கள் தொங்கட்டான் போட்டாங்கன்றதுக்கு எப்படா நாங்கள் நம்புறது? சும்மா ஒரு கவிஞர் டுபாக்கூர் விட்டுருப்பாரு அப்படின்னு நினைக்காதீங்க. கீழடி அகழாய்வில் தங்க தொங்கட்டான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அன்னைக்கு நமது தமிழ் பெண்கள் தங்க தொங்கட்டான் போட்டு கோழியை விரட்டியிருக்கிற அளவுக்கு பொருளாதார சுதந்திரத்தோடு இருந்திருக்கிறார்கள். பானையில் எழுத்து இருக்கு அப்படின்னு சொன்னால், பானையை யார் பயன்படுத்துவா? பெண்கள் தான். அதில் எழுத்து இருக்குன்னா வீட்டிலே சமையல் செய்கின்ற பெண்கள் கூட மிக எழுத்தறிவோடு இருந்திருக்கிறார்கள்னு அன்றைய இலக்கியம் சொல்லுது. இன்றைய இலக்கியம் பெண்களை எப்படி பெருமைப்படுத்தி இருக்கிறது? எக்கச்சக்கமா. ஒருத்தன் சொல்கிறான், எங்களை நதி என்று வர்ணிக்கிறீர்கள், வீணாக போய் கடலில் கலக்கிறோம் என்பதற்காகவா? எங்களை பொன்னென்று வர்ணிக்கிறீர்கள், கண்டவர்களெல்லாம் கடத்தி கொண்டு வருவதற்காகவா? எங்களை சாமி என்று ஓமை கூறுகிறீர்கள், எது சொன்னாலும் கல்போல் கேட்டுக்கொண்டிருப்பதற்காகவா? ஒரு கவிஞன் வர்ணிக்கிறான். எங்களை மலரென்று சொல்கிறீர்கள், மலர்ந்து மகிழ்வித்து கீழே உதிர்ந்து போவதற்கா? எப்படி எழுதியிருக்கான் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பெண்களின் நிலையை அந்த ஓமையை வைத்து இன்னைக்கு ஒரு கவிஞன், நவகவிங்கிற கவிஞர் எழுதியிருக்கார். அப்போ அன்றைய இலக்கியமும் இன்றைய இலக்கியமும் பெண்களின் பிரச்சனைகளை பெண்கள் உயர்வடைய வேண்டும் என்று போராடி இருக்கிறது. இதில் எது அப்படிங்கிறதான் இன்றைய தலைப்பு. பெண்களை பெரிதும் பெருமைப்படுத்துவது இன்றைய இலக்கியம் அன்றைய இலக்கியமே என்ற அணியை துவங்கி வைத்து நம்ம பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆர் இன்ப போது ஒளிர் பூந்தாள் இணையும் நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என் இனிய தமிழ் மக்களே. உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். அரசியலில் நேர்மை, பொது வாழ்வில்
தூய்மை, வார்த்தைகளில் வாய்மை, இந்த 3 ரசாயன கலவைகளையும் கலந்து ஒரு கருப்பு மனிதன் உதித்து எழுந்தான். காலம் அவருக்கு தந்த பெயர் கர்ம வீரர் காமராசர். அந்த காமராசர் ஆண்டி கையில் கூட ஓடு இருக்கும். சிறுகூடல் பட்டியிலே பிறந்து சிக்காகோவிலே தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்ட கவியரசு கண்ணதாசன் கர்ம வீரரை பற்றி எழுதுகிற போது சொல்லுவார், தங்கமே, தன்னிலவே, தென்பொதிகை சாரலே, சிங்கமே என்று அழைக்க சீராட்டிய தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை, துணை இருக்க மங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் என ஏதுமில்லை, ஆண்டி கையில் கூட ஓடி இருக்கும் கர்ம வீரர் காமராசரே, அது கூட உமக்கிலேயே என்று சொன்ன அந்த காமராசர் பிறந்த மண்ணை தொட்டு வணங்கி அரங்கத்தில் இருந்த தமிழை பாமரர்களின் பல்கலைக்கழகமாக மாற்றி காட்டிய பட்டிமன்ற உலகத்தின் மறுமலர்ச்சி நாயகன், திண்டுக்கல் தந்த தமிழ் கரும்பு எங்கள் ஐயா நடுவர் பெருந்தகையார் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, ஒரு பேச்சாளனுக்கு தேவை வெள்ளித்தட்டோ வைரத்தட்டோ பொன் தட்டோ இல்லை, 2 கரங்கள் உரசுகிற கைதட்டலை அள்ளி கொடுத்திருக்கிற எங்கள் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களே, நல்ல 3வது புத்தக திருவிழா. கலைஞர் ஐயா முத்தமிழறிஞர் அழகா சொல்லுவார், புத்தகத்தின் வழி உலகை படித்தால் அறிவு செழிக்கும், உலகத்தையே புத்தகமாக்கி படித்தால் அனுபவம் தழைக்கும் என்று சொல்லுவார். அற்புதமான புத்தக திருவிழாவிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிபதி அவர்களே, கலை என்பது மனதை வருடுவது, இலக்கியம் என்பது காலத்தால் அழிக்க முடியாது. பிரபஞ்சன் என்கிற எழுத்தாளர் கலைஞர் ஐயாவிட்ட கேள்வி கேட்டு அனுப்புவார். அவர் கலைஞர் ஐயா கையெழுத்து பிரதியாக அந்த பதில் சொல்றப்போ சொல்றார், கலை என்பது என்ன, இலக்கியம் என்பது என்ன என்பதற்கு கலைஞர் ஐயா சொல்லுகிறார், மனதை வருடினால் அது கலை, காலத்தால் அழிக்க முடியாதது இலக்கியம். இன்றைக்கு இலக்கியம் அப்படி காலத்தால் அழிக்க முடியாதபடி இருக்கிறதா? அன்றைய இலக்கியம் எப்படி இருந்தது? அதியமான் பொன்னும் பொருளும் அவ்வைக்கு தரவில்லை, காலம் தாழ்த்துகிறான், அவ்வை பேசுகிறான். இன்றைக்கு அல்ல, 2ஆம் நூற்றாண்டிலே எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. உன் பொருளை நீயே வச்சுக்கப்பா, போறேன். ஒக்கூர் மாசாத்தியார், பொன்முடியார், வெள்ளி குயத்தியார், வெள்ளி வீதியார், வெண்ணி குயத்தியார், ஆண்டாள், காரைக்கால் அம்மையார், எத்தனை 30க்கும் மேற்பட்ட சங்க புலவர்கள் வாழ்ந்த காலம் அந்த காலம். அது பொற்காலம் இல்லையா சார்? சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுகிற அனுமனை வைத்து பெண்ணை போற்றுகிறார் கம்பன். சொல்லின் செல்வன் இல்லையா? சில மேடைகளில் சில பேச்சாளர் பேசுவாங்க, சொல்லின் எல்லாரும் செல்வர். அப்படி இல்லை, சொல்லின் செல்வர். சொல்லின் செல்வர் என்கிற பட்டம் பெற்ற அனுமனை வைத்துக் கொண்டு சீதையை புகழ்கிறான். அதுதான் அன்றைய இலக்கியம். சீதையை போய் தேடி பார்த்துட்டு அசோகவனத்திலிருந்து வந்து சொல்றார். அனுமன் பேசுகிறார் ராமனிடம், விற்பரும் தடந்தோள் வீர, வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெருந்தவத்தலாயடங்கையை கண்டேன் அல்லேன், இற்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பனும் பெயர்தொன்றும் களிநடம் புரிய கண்டேன் என்று சொல்லின் செல்வரால் புகழ்ந்ததுதான் அங்க அன்றைய இலக்கியம். ஆனா இன்னைக்கு என்ன அப்படி இருக்குதா? பட்டுக்கோட்டை பாட்டலாம் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? ஆடை கட்டி வந்த நிலவோ, நிலாவுக்கு கூட ஆடை கட்டி பார்த்தான் மிஸ்டர் இனியவன். என்ன உட்காந்து பத்திரம் எழுதிக்கிட்டு இருக்கீங்களா? கேட்குறாருல கேள்வி, அதுக்கு பதில் சொல்கிறத விட்டுவிட்டு 15 பேப்பரை வச்சு டாக்குமெண்ட் ரைட்டர் மாதிரி உட்காந்து எழுதிக்கிருக்கேன். ஆடை கட்டி வந்த நிலவோ, கண்ணில் மேடை கட்டி ஆடும் எழிலோ, குளிர் ஓடையில் மிதக்கும் அல்ல ஜாடையில் சிரிக்கும் இவள் காடு விட்டு வந்த மயிலோ, நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ, முகத்தில் முகம் பார்க்கலாம், விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம், பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. இன்னைக்கு எழுதுறான் பாட்டு, ஏன் நீ இருக்கிறையா ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறைய தவள கொட்டாயா, இருக்கிறிய ஓல கொட்டாயா, நீ நடக்கிறைய தவள கொட்டாயா, சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சி, வாட்டாமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி. ஏன் ஒரு நல்ல பாட்டை இப்படி கடிச்சு குதறீங்க?
ஏயா என் வாயை பிடுங்குற, நான் இந்த மாதிரி பாட்டெலாம் பாடக்கூடாதுன்னு இறுக்க வாயை பொத்தி வச்சுருக்கேன். பிட்டை எடுத்து கொடுக்குறாரு, நான் என்ன தான் பண்ணுறது? என்ன நீதிபதி, வாட்டர் பாக்கெட் மூஞ்சி, இது வர்ணனையா? கம்பன் எழுதுகிறான், சீதையை வர்ணிக்கிற போது மதனர்க்கும் எழுத ஒண்ணா சீதை. மன்மதன் கூட தன் தூரிகையை எடுத்து ஒரு பெரிய ஓவியன் கூட சீதையினுடைய அழகை வர்ணிக்க முடியாது என்று ஒரு வரியிலே, ஒரு தொடரிலே கம்பன் எழுதுகிறான், மதனர்க்கும் எழுத ஒண்ணா சீதை. வாட்டர் பாக்கெட் மூஞ்சி முற்போக்கு இலக்கியமா? நீங்க கூட அந்த பாட்டுக்கு சப்போர்ட் பண்றீங்க, நீதிபதிகள் சால்ரா அடிக்கிறீங்க. அதுல சொல்ற அந்த பாட்டுல மச்சாவா இனிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா, ஐயோன்னு வர்ணிக்கலாமாங்க? மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான், அது தமிழுங்க. நீதிபதி அவர்களே, நல்ல கைத்தட்டு, கைத்தட்டுனா கூந்தல் வளரும். வைத்தியர் சொல்றாரு, நீங்க பாட்டுக்கு ஏதாவது தடுக்கி இருக்காதீங்க. பாவம், அங்கிட்ட ஒரு வழுக்க தலையா ஒருத்தர் உட்காந்து இப்படி தட்டினவர் நிப்பாட்டி விட்டார். இனிமே இதுல வளர்ந்து என்ன, வளகாரம் இருந்த என்ன அப்படின்னு. நீதிபதிகளே, பாரதியாருக்கு 11 மொழிகள் தெரியும், 11 மொழிகள் தெரியும். இனியவன் வந்து பதில் சொல்லணும். சோஜாவா படுத்துக்கிறேன் ஓமடியில சான். சோஜானா என்ன? சோஜான்னு ஒரு வார்த்தை இருக்குதா? ஏதாவது ஒண்ணு போட வேண்டியது வாய்க்கு வந்தத. அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணோம்னா விஜயகுமார், தமிழ் சினிமாவில் சில வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்க எங்க உலகத்துல எந்த டிக்ஷனரியிலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீதிபதி அவர்களே, பெண்ணினம் அற்புதமான ஒரு படைப்பு. பெண்ணிடம் வீட்டை கொடுத்து பாருங்கள், வீட்டை குடும்பமாக மாற்றி காட்டுவாள் பெண். பெண்ணிடம் மளிகை சாமான்களை கொடுத்து பாருங்கள், விருந்து படைப்பாள் பெண். பெண்ணிடம் புன்னகையை கொடுத்து பாருங்கள், தன் இதயத்தையே தந்து விடுவாள். அந்த உன்னதமான படைப்பு பெண். அதனால் தான் ஒரு கவிஞன் சொன்னான், சூரியன் இன்றி பூமி சுழலாது, பெண்கள் இன்றி பூவுலகம் இயங்காது என்று சொன்னான் ஒரு கவிஞன். நீதிபதி அவர்களே, வாழ்க்கை துணை நலம் என்றுதானே நாகநந்தினி எழுதினார் வள்ளுவ பெருந்தகை. ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்தே மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெறச் செய்து வாழுகிறாள் அந்த பெண் என்பதற்காகத்தான் பெண்ணை பற்றி பேசுகிற அதிகாரத்திற்கு வான்புகழ் வள்ளுவன் வாழ்க்கை துணை நலம் என்று சொன்னார். பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெண்ணை பற்றி பேசுகிற போது மனை அறத்தின் வேர் என்று பேசுகிறார். அது பெண்ணை பெருமைப்படுத்துவது இல்லையா? 14 ஆண்டு காலம் இத்திரு துறந்து ஏகு என்று காட்டுக்கு போறார் ராமன். அப்ப சீதை என்ன பேசுகிறார்? நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு. சீதையை போல வாழ்ந்திருந்தால் இன்றைக்கு விவாகரத்து வழக்குகள் இல்லை. இன்றைய இலக்கியங்கள் கொச்சைப்படுத்துகின்றன பெண்ணை. விடிகாலை ஒரு பாட்டில் எழுதியிருக்கிறார், விடிகாலை விண் அழகு விடியும் வரை பெண் அழகு. அது பெண்ணிற்கான விரசம் இல்லையா? விடிகாலை விண் அழகு நல்லா இருக்கு, விடியும் வரை பெண் அழகு. அப்ப விடிஞ்சு விட்டா பெண் அழகு இல்லையா? அது விரசம் இல்லையா? நீதிபதி அவர்களே, என்ன சார் பாட்டு எழுதுறா? இன்றைய இலக்கியத்திற்கு வக்காலத்து வாங்குறதுக்கு 2 பேர். கோயமுத்தூர் அம்மா ஒரு பாட்டு கேட்டம்மா, இதுக்கு நீங்க தான் விளக்க சொன்ன செல்ஃபி புள்ள. இன்றைய இலக்கியம் டெர்ரா 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 போயிட்டு காதல் இருக்கு, நீயும் பிட்டு பிட்டா ஃபைட்டு பண்ணா ஏறும் கிறுக்கு. கம்பராமாயண பாட்டை எவ்வளவு அழகா சொன்னாரு. இதை உட்காந்து எழுதி வச்சு வாசிக்கிற அளவுக்கு வாயில நுழைய மாட்டேங்குது. உங்களுக்கு ஏன் விஜயகுமார் இந்த கஷ்டமான வேலை? என்ன நிர்வாக சொல்றான், நானும் நீயும் சேரும் போது தாறுமாறுதான். இனியவா, நானும் நீயும் சேரும் போது தாறுமாறுதான். அந்த பேஸ்புக்ல பிச்சுக்கிடும் லைக் ஷேர் தான். நானும் நீயும் சேரும் போது தாறுமாறுதான், அந்த பேஸ்புக்ல பிச்சுக்கிடும் லைக் ஷேர் தான். காலையில காதல் சொல்லி எவ்வளவு பண்பாட்டு இழுக்கு. காலையில காதல் சொல்லி மத்தியானம் தாலி கட்டி சாயங்காலம் தேனிலவு போனா வர்றியா? தேகத்துல சாக்லேட்னா வேகத்துல ராக்கெட்னா நிலவுல டெண்ட் அடிப்போம். ஆர் யூ ரெடியா? இது இலக்கியமா சார்? புன்னை மரத்தை வளர்க்கிற போது தலைவனிடம் சொல்லுகிறாள் தலைவி. சங்க இலக்கியத்திலே ஒரு காட்சி, அதோடு நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுல சொல்றான், நின்னினும் சிறந்தவள் நும்மினும் சிறந்தது நுவ்வையாகும் என்று அன்னை கூறினல் புன்னை அது சிறப்பே. எங்க அம்மா இந்த
மரத்தை வளர்க்கிற போது என் தங்கை மாதிரி என்று எனக்கு சொல்லி வளர்த்தாள். தலைவனே, இந்த தங்கைக்கு முன்னால் நீயும் நானும் சந்திப்பதை நான் விரும்பவில்லை என்று தலைவி பண்பாட்டோடு பேசிய கலாச்சாரம் எங்கே? இன்றைக்கு இருக்கிற பாடல்கள் எப்படி இருக்கிறது? ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு வெளியூர்ல இருக்கிற ஒரு ஆடவன் தன் மனைவிக்கு போன் பேசி அந்த மனைவி பாடுற மாதிரி ஒரு எப்போ வர போற, நீ எப்போ வர போற, 10 தலை பாம்பா வந்து முத்தம் தர போற. ஒரு கணவனும் மனைவியும் 4 சுவர்களுக்குள்ளே பேசுகிற பாட்டை 50 பேரும் டான்ஸ் ஆடுறான். அந்த பாட்டு முடிகிறப்போ சொல்லுவா, எங்க ஒருத்தர் கூட இல்லை, நீங்க எல்லாம் ஆடிக்கி இருக்காங்க, எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான். சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம், சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம் என்று ஆடை கட்டி நிலவை பாடிய, பண்பாட்டை பாடிய, பெண்ணுரிமையை பாடிய அந்த காலம் எங்கே? நேற்று பெய்த மழையில் புற்றீசலை போல காளான்களைப் போல முளைக்கின்ற இந்த பாடல்கள் எங்கே? ஆங்கொன்றும் இங்கொன்றுமாய் இன்றைக்கு நல்ல பாடல்கள் வந்திருக்கின்றன. சிங்கப்பெண்ணே மாதிரி, கிளியோபாட்ராவை விட கிராமத்து பெண் அழகானவள், பேய் பிடிக்கிறதே என்ற ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக நல்ல கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் அன்றைக்கு இருந்த இலக்கியம் நீதி கட்ட சிலப்பதிகாரத்து கண்ணகியை போல ஒரு இலக்கியம் உண்டா? தவறு செய்தவனை தேரா மன்னா என்று வெளிநாட்டுக்கு போய் அவள் பூம்புகார், சோழ நாடு பாண்டிய நாட்டுக்கு போய் தவறிழைத்த கண்ணகிக்கு, தவறிழைத்த கோவலனுக்கும் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கும் நீதி கேட்டு வழக்காடினாலே வழக்காடு காதையிலே. அப்படி பெண்ணுக்கு பெருமை சேர்த்தது அன்றைய இலக்கியம். இன்றைய இலக்கியங்கள் பெண்ணை இழிவுபடுத்துகிறது என்று சொல்லி காலத்தின் அருமை கருதி வியக்க வைத்த ரசிகர்களுக்கு இதே தோட்டத்தில் பூத்திருக்கிற நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆஹா, விஜயகுமாருக்கு என்ன கோபம்யா! அப்பா, பெரிய புராணத்தில் கூட பெண்களை மனையறத்தின் வேர் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. வேர் எவ்வளவு முக்கியம் ஒரு தாவரத்துக்கு. கிளைகள் இலைகள் கூட இல்லாமல் ஒரு தாவரம் இருந்துடலாம். வேற வெட்டி எடுத்துட்டாக்க தாவரத்தினுடைய ஆயுள் முடிந்து போச்சுன்னு அர்த்தம். ஒரு பெண் இழந்தால் மனைவி போயின் எல்லாம் போன்னு சொன்னான் பாருங்க. அதனால்தான் மனையறத்தின் வேர். தந்தையோடு கல்வி போம், தாயோடு அறுசுவை உணவு போம், மனைவி போயின் எல்லாம் போம் அப்படின்னா மனையறத்தின் வேர் என்று பெரிய புராணத்தில் பெண்களை வேறுபடுத்தவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார். பாஞ்சாலி சபதத்தில் பாரதி சொல்வான், தர்மன் வந்து திரௌபதியை சூதில் வச்சு ஆனொன்ன அந்த அம்மா சொல்கிற மாதிரி ஒரு வாக்கியம், என்னை வைத்து தன்னை தோற்றானா, தன்னை வைத்து என்னை தோற்றானா அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. ஒரு கேள்வி, ஆம்பளையெல்லாம் நாக்க பிடிக்கிட்டு சாகிற மாதிரி ஒரு கேள்வி. என்னைய வச்சு நீ தோத்தியா, அல்லது உன்னைய இழந்த பெண்ணெல்லாம் என்னைய நீ தோத்தியாடா, என்னையா மனுஷனா நீ, மனைவியை சூதுல வச்சு ஆடலாமா அப்படின்னு. இந்த திரௌபதின்னு நினச்சோன்னா எங்கள் பள்ளிக்கூடத்தில் நடந்தது ஞாபகம் வருது. நான் வேலை செஞ்சது பாய்ஸ் ஸ்கூலு. அதில் வந்து மகாபாரத காட்சி ஒன்று நாடகம் போட்டோம். அப்போ பொம்பளை பிள்ளைகள்ல திரௌபதியாக நடிக்கிறதுக்கு ஒரு பையனை வந்து பொம்பளை வேஷம் போட்டு திரௌபதியாக நடிக்க வச்சோம். துச்சாதனன் ஒரு பையன், துரியோதனன் ஒரு பையன். அப்போ அந்த துச்சாதனங்கிற பையன்கிட்ட வாத்தியார் சொன்னார், டேய், துயில் உரியிறப்ப உருவுற மாதிரி இழுக்கணும், நாங்கள் அங்கிட்டிருந்து சீலையை கொடுப்போம், நீ உருவ சேலை வந்துக்கிட்டே இருக்கும்டா, வெடுக்குன்னு இழுத்துறாத, நாடகம் கெட்டு போயிரும்டான்னு. இந்த துச்சாதனன் திரௌபதியாக நடிக்கிற பயிலும் எனிமின்னு வாத்தியாருக்கு தெரியல. நீ மேடைக்கு வாடா, உன்னைய நான் என்ன பண்ணுறேன் பாடுறான்ட்டு அவன் கங்கணம் கட்டி வாத்தியார் விசில் ஒடிச்சோன்னு வெடுக்குன்னு உருகி சேலையை எடுத்துக்கிட்டு அப்படியே நிற்கிறான். திரௌபதியாக நடிக்கிற பொம்பளை பையன் டவுசரோடு நிற்கிறான். வாத்தியார் போச்சுறான், நாடகம் கட்டி குட்டிச்சவரா போச்சுறான்னு திரௌபதியாக நடித்தவன் வாத்தியார் மானத்தை காப்பாற்றினான். கண்ணா, அன்னைக்கு சேலையை கொடுத்து என் மானத்தை காப்பாற்றினாய், இன்னைக்கு எனக்கு டவுசரை கொடுத்து மானத்தை காப்பாற்றினாயே கண்ணா, யூ ஆர் கிரேட்னா. உண்மையிலே மகாபாரதத்தை ஒரிஜினலாக நடத்தியிருந்தா கூட கிருஷ்ணனை பற்றியே இவ்வளோ உயர்வான செய்தியை சொல்லியிருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு கண்ணை இருந்தால் கூட மாணவனுக்கு டவுசரை கொடுத்து மானத்தை காப்பாற்றிருப்பாருன்னு அடிச்சாம் பாருங்க. அதனால் என்னை வைத்து தன்னை தோற்றானா, தன்னை வைத்து என்னை தோற்றானான்னு நம்ம ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் சொல்கிறப்ப, இயற்கையை எப்படி நம்ம நேசிக்கணுங்கிற சொல்கிறப்ப என் மனசில் ஒரு கருத்து பட்டுச்சு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்கிட்ட ஒரு பத்திரிக்கைக்காரன் கேட்குறான்,
மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா? ஈடுபடலாம் அப்படின்னு சொன்னால் என்ன கேட்பாங்க? அடுத்த கேள்வி, ஈடுபடலாம்னா இப்போ படிப்பில் ஃபெயிலாக போய் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிறதான்னு கேட்பான். ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொன்னார்னா மாணவரை நீ எதுக்கு வச்சுருக்கீங்க கேட்பான். இதுக்கு எப்படி பதில் சொல்லுவார் ஒரு அரசியல் தலைவர்? அதான் கலைஞர். மாணவர்கள் எப்படி அரசியலில் ஈடுபடலாம் என்றால் அத்தை மகளிடம் பழகுவது போல் ஈடுபட வேண்டும். பார்க்கலாம், பேசலாம், பழகலாம், நெருங்கலாம், தொட்டு துவண்டு விடக்கூடாது. வாழ்க்கையில் இப்படி ஒரு பதில் சொன்ன ஒரு அரசியல் தலைவரை நீங்கள் பார்க்க முடியுமா? அது மாதிரி இயற்கையை ரசிக்கலாம், நெருங்கலாம், பழகலாம், பார்க்கலாம். அதை பறித்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்து சென்றீர்கள் என்றால் இயற்கை உங்களை வெறுக்கும்னு சொன்னாங்க பாருங்க எஸ்ரா. அது மாதிரி பெண்களை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்றதுக்கு அன்னைக்கு இருந்த இலக்கியங்கள் ஒரு எடுத்துக்காட்டினார். அதுக்கு பதில் சொல்லணும். சென்னைக்கு பதில் சொல்ல ஒரு கோவை மாவட்டத்தில் திருமதி நாகநந்தினி, தமிழ் மொழி என்று சொன்னால் உமிழ்நீரும் தித்திக்கும் அத்தகைய தமிழன்னையை வணங்கி ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் நடு பிரதிகைக்கும் முதற்கண் முத்தாய்ப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சாதாரண ஊருங்களா, மற்ற ஊர்ல இறங்குனா அந்த ஊரினுடைய சிறப்பு என்ன, அந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு தோணும். ஆனா இந்த விருதுநகர் மண்ணை தொட்டா மட்டும்தான் தொட்டு வணங்கணும்னு தோணும். ஏன்னா கல்வி கண் திறந்தவர் காமராசரா இருக்கிறான்னு எல்லாரும் சொல்றாங்க இல்லையா? அவர் எதற்காக கல்வி கண் திறந்தவர்ன்ற பட்டம் பெற்றார் தெரியுமா? நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்ததுக்கு இல்ல, மூடி கிடந்த பள்ளிக்கூடங்களை கூட திறந்து எம் மாணவர்களை படிக்க வைத்த ஆக பெரும் தலைவராக கர்ம வீரர் விளங்கினார்னு சொன்னா அதற்காக தாங்க. ஐயா, இந்த ஊர் மக்கள் சாதாரண மக்களா? என்னதான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்தா கூட அண்ணாச்சி கடையில வாங்கி பலசரக்கு வீட்டுல அடுக்குனாதான் மனசு நிறைஞ்சிருக்குன்னு சொன்னா அத்தகைய மக்கள் எங்களுடைய விருதுநகர் மக்கள். உங்களை எல்லாம் வணங்கி எங்க விஜயகுமார் சாருக்கு என்ன பிரச்சனைனே தெரியலீங்க. என்ன தலைப்பு சொன்னோன்னு புரிஞ்சுதா இல்லைன்னு தெரியல. இல்ல இந்த பாட்டுல என்ன சொற்குற்றம் கண்டீர்களா இல்ல பொருள் குற்றம் கண்டீர்களா மிஸ்டர் விஜயன் சார் அவர்களே சொல்லுங்க. இல்ல வாட்டர் பாக்கெட் மூஞ்சி, அது வந்து வாட்டமா இல்லைங்க, வாடாம இருக்கிற வாட்டர் பாக்கெட் மூஞ்சி, அதாங்க அந்த பாட்டினுடைய அந்த வரி. இதுல என்ன இருக்கு? ஓலை கட்டாயில இருந்தா கூடி பஞ்சு முட்டாயை சாப்பிட்டு கணவன் மனைவி 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும்னு கவிஞர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, அந்த வாடாம இருக்கிற வாட்டர் பாக்கெட் மூஞ்சின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லைங்க, நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்போ பெண்ணின்றி அமையாத குடும்பம், இத ரெண்டையும் இணைச்சு அந்த கவிஞர் எழுதுனதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அம்மா, அந்த பாட்டை எழுதினவர் கூட இப்படி சிந்திச்சு எழுதியிருக்க மாட்டாருமா. இனியவா எழுதி கொடுத்தியாக்க. நான் நினச்சேன் அப்பயே இவர் உட்காந்து எழுதிக்கிறக்கப்பயே சரி எழுதி ஏதாவது சொல்லிட்டாரு அங்கே வந்து. ஏன்னா இனியவன் கொடுக்க வேண்டிய விளக்கத்தை அவங்க கொடுக்குறாங்கன்னா அது எந்த பாட்டுக்கியா? சே, நீரின்றி அமையாது உலகு, அதனால பெண் நீரை போன்றவள், அதனால்தான் வாட்டர் பாக்கெட் மூஞ்சி என்று ஒரு கவிஞன் எழுதியிருக்கிறான். ஆஹா, உண்மையிலே அந்த பாட்டை எழுதினவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பாராட்டு பத்திரம் கொடுப்பாருமா. என்னைய காப்பாற்றினதே இந்த அம்மா தான் அப்படின்னு. உண்மையாலுமே அவருக்கு கோவம் தாங்க. செல்ஃபி புள்ள அவர் காலத்தில் செல்ஃபி எடுக்க முடியல, அதனால எங்க முன்னாடி அந்த கோவத்தையும் காண்டையும் முழுசா மஞ்ச சட்டை போட்டு வந்து காமிச்சா நாங்கெல்லாம் பயந்துருவோம். அப்படியே வந்தோன்னா அப்படியே பட்டன்னு நிறைய பெண்களுடைய சங்க காலத்தில் இருந்த அந்த கவிதாயணிகளுடைய பேரையெல்லாம் சொன்னாரு. நான் விஜயகுமார் சாரை பார்த்து ஒன்று கேட்குறேன், இதெல்லாம் ஒரு சங்க காலத்தில் நீங்க சொன்னீங்க, அதாவது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 40 கவிதாயணிகள் இருந்தாங்க, நீங்க ஒரு 4-5 பேரை சொன்னீங்க. இடையில சார் அவங்கள காணாம போயிட்டாங்க. ஒரு 7ஆம் நூற்றாண்டுல காரைக்கால் அம்மையார் வந்தாங்க, 9ஆம் நூற்றாண்டுல ஆண்டாள் நாச்சியார் வந்தாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் வெளியே வரவே இல்லை சார். எதனாலன்னா அவங்கள படிக்க கூடி வெளியே அனுப்பல.
அவங்களுக்கும் கவிதை வராமல்ல வந்திருக்கும். ஆனா வீட்டு சூழ்நிலையினால அங்க இருந்த கஷ்டத்தினால அந்த அடுப்படையிலே அந்த கவிதையினுடைய திணுக்கு எல்லாம் போட்டு எரிச்சாங்கன்னு சொன்னா அந்த நிலை தான் உங்க காலத்தில் இருந்துச்சு. ஆனா அதை மாத்தி மாட்டை அடித்து வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார். அதை வெட்டி விட்டோம் என்று கும்மி அடின்னு என்னுடைய முண்டாசு கவிஞர் வந்து நின்று சொன்னதுக்கு அப்புறம் தான் அத்தனை பெண்களும் வெளியவே வர ஆரம்பிச்சோன்னு சொன்னா இங்கதான் சார் இந்த பெண்களுக்கான இலக்கியமே தொடங்குது. இங்க அப்படியே பயங்கரமா பேசிட்டாங்க. அப்படியே பெண்கள் கிட்ட கொண்டு போய் வீட்டை கொடுங்க, குடும்பமா மாத்திடுவாங்க, சாமான சட்டியெல்லாம் கொடுங்க, நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. எத்தனை காலத்துக்கு தான் எங்களை சமைக்கிற பொருளாவும் வீட்டை அலங்காரம் பண்ற பொருளாவும் வச்சுட்டே இருப்பீங்க? இல்ல நான் கேட்கிறேன், எங்க எதுகிரி அப்படிங்கிறவர் பாரதியாரினுடைய ஒரு எதிர் வீட்டுல இருந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு பாரதியாரினுடைய நினைவுகள்னு சொல்லி அபாரமா ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. அதுல ஒரு சம்பவம் வருது. ஒரு சின்னதா சொல்லிருந்தேன், பாரதி அவர்கள் ரயில்ல டிராவல் செஞ்சு போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த மனைவி அப்படியே முக்காடு போட்டு குமிஞ்சு தலை நிமிராம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின் நிக்குது. கணவர் தண்ணி பிடிக்கிறதுக்காக வெளியே போயிடுறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு நிமிந்து பாரதியை பார்த்து, எங்கிருந்து வரீங்க, உங்களுக்கு எவ்வளவு குழந்தைங்க, உங்க மனைவி என்ன பண்றாங்க, இதெல்லாம் கேக்குது. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கணவன் திரும்பவும் ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறம் உடனே தலையை குமிச்சு உட்கார்ந்துருச்சு. இந்த சம்பவத்தை எதிரிகிட்ட சொல்லிட்டு பாரதி சொல்றாரா, கேட்கணும்னு தோணிருச்சுல, அப்ப கேட்க வேண்டியது தானே, அது ஏன் இப்படி கேட்காம உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு சொல்லும் போது எதுகிரி கேட்கிறா, அடிமைகள் தன் முன் பேசுவதை எஜமானர்கள் விரும்ப மாட்டார்கள் அல்லவா அப்படின்னு எதுகிரி சொன்னனே. அங்க பாரதி சொல்றார், பெண்கள் என்பவர்கள் அடிமைகள் கிடையாது எதுகிரி, ஆணுக்கு நிகராக வாழக்கூடிய வல்லமை படைத்தவர்கள்னு சொல்லி அப்ப எழுதுறாருங்க அவரு. புதுமை பெண்ணுங்கிற அந்த கவிதையை, நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, நில உலகில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் கொண்டதால் செம்மை மாந்தர்கள் திரும்புவதில்லையாம். விலகி வீட்டில் ஒரு பொந்துடை இருப்பதை வீர பெண்கள் விளவில் ஒளிப்பராம். சாஸ்திரங்கள் பல பல படிப்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம். மூத்த பொய்கள் யாவையும் அழிப்பராம், மூட கட்டுகள் யாவையும் தகர்ப்பலாம். ஏத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வராம், இளைய நங்கையின் எண்ணங்கள் ஏறிலோ அப்படின்னு பாரதி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு பெண்களும் வெளியே வர ஆரம்பிச்சாங்க. இது சார் இலக்கியம்னா. அதை விட்டுட்டு இன்னும் கம்பராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கோவலங்கிட்ட என்ன நடந்துச்சு, எத்தனை காலம் சார் இன்னும் இதையவே சொல்லிட்டு இருப்பீங்க? எனக்கு புரியல. எனக்கு நல்ல விஷயத்த சொல்லணும்ல. இல்லைங்க, இந்த அறம், அதாவது ஜெயமோகன் அவர்கள் நிறைய கதை தொகுப்பு எழுதினாங்க. அதுல முதல் அந்த கதையே வந்து அறம்ங்கிற கவிதை. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு எழுத்தாளர் ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. அவங்க ஒரு கதை புத்தகத்தை எழுதுறாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து நாட்டுக்கு உழைத்த நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 100 புத்தகத்தை வெளியிடணும். அதாவது மூணு நாளைக்கு ஒரு புத்தகமா. அவங்க வீட்டில் இருக்க கஷ்டத்தினால அந்த எழுத்தாளர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு புத்தகத்தையும் எழுதிடுவாங்க. எழுதி முடிச்சுட்டு அந்த எழுத்தாளர் என்ன பண்றாரு, காசை எல்லாம் பதிப்பாளர்கிட்டே வச்சிருங்க, என் மகளுக்கு கல்யாணம் நடக்கும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லுவார். 100 புத்தகத்தையும் எழுதி முடிச்சிருவாருங்க. எழுதி முடிச்சோன்னா பதிப்பாளர்கிட்ட போய் காசு கேட்பாரு. அப்போ 3000 ரூபாய் அவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். உடனே பதிப்பாளர் யோசிப்பாரு, 3000 ரூபாய் எப்போ இது நடந்தது? 1950களில் நடந்தது. சுதந்திரம் அப்பதானே கிடைச்சிச்சு, அப்ப நடந்த விஷயம். அப்போ எதுக்கு 3000 ரூபாய் கொடுக்கணும்? எவ்வளவு பெரிய தொகை, அதெல்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு வெறும் 500 ரூபாய் தான் கொடுக்க முடியும்னு சொன்னேன். அந்த புலவர் என்ன பண்றாரு, அந்த பதிப்பாளருடைய வீட்டுக்கு போய் அந்த மனைவியை பார்த்து, உன்னுடைய கணவர் இப்படி என்னை ஏமாத்திட்டாரு, என்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அந்த காசை திருப்பி கொடுக்கணும், இல்லைன்னா நான் அறம் பாடிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த ஆட்சி என்ன பண்ணாங்க, அப்படியே அந்த பதிப்பாளரனுடைய அந்த கம்பெனி அந்த இடத்துக்கு முன்னாடி வந்து நின்று, சித்திரை மாச வெயிலுங்க, அந்த தார் ரோட்ல அந்த அம்மா உட்காந்துருச்சு. அப்படி உட்கார்ந்தோடனே கணவர்மார்களை என்னங்க கேட்பாங்க, உனக்கெல்லாம் இது தேவையில்லாத வேலை, வீட்டில் போய் உன் வேலையை மட்டும் பாரு, எழுத்தாளருக்கு என்ன காசு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா அந்த ஆட்சி சொல்லிச்சு, கொடுக்க வேண்டியது, அதாவது புலவனுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடு, லட்சுமி இன்னைக்கு வருவா நாளைக்கு போவா, ஆனா சரஸ்வதி போனா 7 தலைமுறைக்கு வரமாட்டான்னு சொல்லி அந்த கணவனுக்கே அறத்தை சொல்லி கொடுத்தவள் ஒரு பெண் அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்னீங்களே சிலப்பதிகாரத்துல, அந்த ஆட்சி ஒரு மன்னன் கிட்டதான் போய் நீதி கேட்டா, ஆனா தன்னுடைய கணவன் கிட்டயே நீதி கேட்டு புலவனுக்கான பணத்தை வாங்கி கொடுத்தவள் இன்றைய பெண்ணுன்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இதை யோசிச்சு பார்க்க வேணாமாங்க. அப்புறம் வள்ளுவர்
என்ன சொல்லியிருக்கார், எப்படியெல்லாம் பேசியிருக்கார். ஆமாங்க, வள்ளுவர் கூடி ஐயா எங்களுக்கு ஒரு ஓரவஞ்சனை தான் பண்ணியிருக்கார். ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க கற்பு நெறியோடு இருக்கணும், மக்கள் பேரோட வாழணும், குடும்ப நலத்தோட இருக்கணும், இதே மட்டும்தான். அதாவது ஈன்ற பொழுதிலும் பெருந்தூக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அதுவும் ஆணுக்கு தான். தந்தை மகர் காற்றும் உதவி, அதுவும் ஆணுக்கு தான். ஆனா ஒரு பெண் பிள்ளை பிறந்தா எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஓடி வருகையிலே உள்ளம் குளிருதடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போல் ஆவி தழுவுதடி, உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்குதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலுக்குதடின்னு சொல்லி ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து பாரதி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டதுதான் இன்னைக்கான பெருமைன்னே சொன்னா அதை யோசிச்சு பார்க்கணுங்க. அதாவது நிறைவா ஒரு விஷயம் சொல்றேன். பாரதிதாசன் ஐயா இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற பெண்களுக்கு இந்த 2 புத்தகம் கொடுத்தா போதும் ஐயா. ஒன்று இருண்ட வீடு, இன்னொன்று குடும்ப விளக்கு. அந்த 2 புத்தகம் வாழ்க்கைனா என்னன்னு ஒரு குடும்ப தலைவிகளுக்கும் அது சொல்லி கொடுக்கும். உடனே நீங்க சொல்லலாம், நீங்களும் குடும்பத்தை பத்தி தானே பேசுறீங்க. உங்க ஔவையார் என்னங்க சொன்னாங்க? தையல் சொல் கேளேல் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா ஒரு பெண் வீட்டுல சரியா இருந்தா அந்த குடும்பம் பல்கலைக்கழகமாகும். ஆனா ஒரு பெண்ணினுடைய கடமைகளை அவ தவறிட்டா அந்த வீடு 2 வீடாயிரும்னு பாரதிதாசன் சொல்லி, ஒரு பெண்ணுங்கிறவ எப்படி இருக்கணும்னா உடலை பாதுகாத்து வச்சுக்கணும், தன்னுடைய உடம்பை ஆயுதமா அவ பயன்படுத்தணும். இந்த நெலிஞ்சு குளிஞ்செல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது ஆசைக்கு வாசமலர் சூடுவதும் ஆடவரை சேவித்து இருப்பதும் அஞ்சுவதும் கெஞ்சுவதுமாக இருக்கும் மகளிர் குலம் மானுட வகுப்பினிலே வலுவற்ற ஒரு பகுதி என்னன்னு பாரதிதாசன் பேசி, அப்ப பெண்கள் எப்படிங்க இருக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு மகளிர் ஒரு பெண் படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கான கல்வி அறிவும் ஒழுக்கமும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மருத்துவம் வேண்டாம், அந்த வீட்டில் மூப்பு பிணி இல்லை. அதே மாதிரி ஒரு பெண் அரசியலை கைப்பற்றி ஆண்டாள் என்று சொன்னால் அந்த மாநிலத்தில் போர் இல்லை, சங்கடம் இல்லை அப்படின்னு சொல்லி பாரதிதாசனே சொல்லியிருக்காருன்னு சொன்னா நிறைவா, தெய்வம் தொழாள் தொழுகளென தொழுவாள் மெய்யென பெய்யென பெய்யும் மழை அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்கு. இதுக்கா அதுக்கு பொருள் என்னங்க? பொதுவா எல்லாரும் சொன்ன விஷயம், நம்ம ஒரு மனைவியாகப்பட்டவள் பத்தினியாக இருந்து ஏகபத்தினி விரதியாக இருந்து கணவன் என்ன சொல்றாரோ அந்த கடமையெல்லாம் செஞ்சு அப்படி இருந்தா மழை பெய்யினா பெய்யும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் சொன்னாரு, ஒரு மனைவி அப்படிங்கிறவ கணவரை தன்னுடைய எஜமானனா நினைச்சு கடவுள் விட உயர்வா நினைச்சு அவ ஒரு கணவன் சொல்ற கட்டளையை எப்படி கட்டுப்படுவா அப்படின்னு சொன்னா, பெய்யணும்னா மழை எப்படி பெய்யுமோ அந்த மாதிரி தன்னையும் அடிமையா பாவிச்சு போய் வேலை செய்வா. அதை நீங்க செய்யாதீங்க. அதனாலதான் உங்களுக்கு இத்தனை நல்ல திட்டங்களை, உங்களுக்கு சொத்துல சம உரிமையிலிருந்து பெண்களுக்கான முன்னுரிமையை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையா கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா அதை யோசிச்சு பார்க்கணுங்க. புறநானூற்றை பத்தி நீங்க சொல்லுவீங்க, அதை பாடலா இயற்றி காமிச்சது எங்களுடைய கலைஞர் ஐயா அவர்கள் தான். அதான் சொல்லுவார், நான் முத்துக்குமார் அவர்கள், மகளை பெற்ற அப்பாவிற்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் கலந்ததல்ல அப்படின்னு சொல்லி. அது எல்லாத்துக்கும் மேல தாமரை அப்படிங்கிற ஒரு பாடலாசிரியர், எத்தனையோ ஆண் பாடலாசிரியர்கள் இருந்தாலும் ஒரு ஆங்கில கலப்படம் கூட செய்யாமல் இன்று வரை கோலோச்சி நிக்கிறாங்கன்னு சொன்னா இன்றைய இலக்கியத்துக்கு இதெல்லாம் சான்றா விளங்கிட்டு இருக்குங்க. தான் சாண்டில்யன் சொன்னாரு, ஒரு ஆணினுடைய வைராக்கியம் அப்படிங்கிறது ஒரு ஓடை நீர் போல, அது போய்கிட்டே இருக்கும். ஒரு தடுப்பு வச்சிங்கன்னா அது திசை மாறி போயிடும். ஆனா ஒரு பெண்ணினுடைய வைராக்கியம் என்பது வைரக்கல்கர் போல, அதை உடைச்சு தூள் தூளா நீங்க போட்டீங்கனாலும் அது அந்த இடத்திலேயே தான் இருக்கும், திசை மாறி போகாது. ஆக உங்களுடைய அற்கால இலக்கியங்கள் என்ன சொல்லுச்சு? ஒரு பெண்ணுன்னா அப்படி நளினமா இருக்கணும், ஒரு பெண்ணுன்னா அமைதியா இருக்கணும், ஒரு பெண்ணுன்னா கணவனை நாடிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது உங்க இலக்கியம். ஆனா ஒரு பெண் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த உலகத்தை பார்த்து நிமிர்ந்து நிக்கணும்னு சொன்னதே இக்கால இலக்கியங்கள் தான் என்று சொன்னால், ஒரு பெண்ணை ஒரு பெண்ணாக மதிக்க வைத்து அவங்களுடைய பெருமைகளை உலகிற்கு காட்டியது இக்கால இலக்கியங்களே என்பதை ஆணித்தரமாக கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டிடம் வருகிறேன். வாழ்வளமுடன். நாகநந்தினி ரொம்ப அற்புதமா பேசினாங்க. ஒரு காலத்தில் பெண்கள் எப்படி இருக்கணும்னா குனிஞ்சதில் நிம்மராம நடந்து போகணும். அந்த பாப்பா ரொம்ப அமைதியாக இருக்கான், அடக்க ஒடுக்கமான பிள்ளை, குனிஞ்சதில் நிம்மராமல் வரும் ரோட்டில்.
இந்த விருதுநகர் மெயின் ரோட்டில் ஒரு பிள்ளை குனிஞ்சதில் நிமிராமல் நடு ரோட்டில் போச்சுன்னா லாரியில் அடிபடி சாக வேண்டியதுதான். ஒரு காலத்தில் குனிஞ்சதில் நிமிராமல் நடப்பது பெண்ணினுடைய இயல்புன்னு இருந்துச்சு. படிதாண்டா பத்தினி பேர் வச்சிருக்கான் பாருங்க. வீட்டு படியை தாண்டக்கூடாதான். அப்போன்னா என்ன அர்த்தம்னா வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்துருக்கான். இதை பார்த்து தான் பாரதி சொன்னான், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தோம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார், ஏட்டையும் பெண்கள் தொடுவதில்லை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார்னா. வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், படியை தாண்டக்கூடாது. படியை தாண்டாமல் இருந்திருந்தா இன்னைக்கு மேடம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆகியிருப்பாங்களா? இன்னைக்கு இப்போ 26 மாவட்டங்களில் பெண்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக தமிழகத்தில் இருக்காங்களே. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் 38 மாவட்டத்தில் 26 மாவட்டத்தில் பெண்கள் ஆட்சித்தலைவர். படிதாண்டாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு 1ஆம் கிளாஸில் என்ன பாட்டியாக சொல்லி கொடுத்தாங்க? தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை. ஏன் அப்பா சுடக்கூடாதா? அப்பயே பதிய வச்சுட்டான், தோசை அம்மா தான் சுடணும். தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை. அது எப்படி சுடுறான்ட்டு காம்போசிஷன் வேற. அரிசி மாவும் உளுந்த மாவும் கலந்து சுட்ட தோசை, சொய் சொய் என்று நெய் ஊற்றி சுட்டெடுத்த தோசை. பங்கு எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி பிரிச்சிருப்பேன். ஏடா அப்பாவுக்கு 4ங்கிறது யாருக்கு எவ்வளவு தேவைப்படுதோ கொடுத்துருப்பா. வீட்டில் சும்மாவே உட்காந்துருக்க அப்பா 4 திங்கணுமா? மாவை ஆட்டி கஷ்டப்பட்டு தோசைக்கல் அது எப்படி இருக்குன்னு பதமாக சுட்டு சட்னி 3 வகை சட்னி ஆக்கி கொண்டு வர்ற அம்மாவுக்கு 3, வெளியில் கிரிக்கெட் விளையாண்டு வர்ற அந்த பயலுக்கு 2, அந்த அம்மாவுக்கு ஒத்தாசையாக வேலை செய்கிற பாப்பாவுக்கு 1. ஏவன்டா இதை பிரித்து கொடுத்தது? இந்த பாக பிரிவினை யார் பண்ணது? அப்போ அன்னைக்கே பெண்களுக்கு தோசையிலேயே இவ்வளவு பாரபட்சம் காட்டியிருக்கானே, இவனை சும்மா விடலாமா? தோசை ஆம்பளைகளுக்கு சுடவா தெரியாது? நீங்கள் ஹோட்டல்களில் போய் பாருங்கள், உள்ளுக்க கிச்சனில் போய் பாருங்களேன், ஆம்பளை தான் தோசை மாஸ்டர். ஒரு விளக்கமாறு ஒன்று வச்சுருப்பாங்க, எண்ணெய் விளக்கமாத்தில் எண்ணெய் தொட்டு சுடுறது ஆம்பளை மட்டும்தான். அப்படி சுட்டு தன்னு இவ்வளோ பெரிய கல் ஒரே நேரத்தில் 6 ஸ்பெஷல் போடுவான் பாருங்க. ராக்கெட் ரவா, ஒரு கரண்டி மாவு அள்ளி இந்த அப்படி சுருட்டி எடுத்து அப்படியே ராக்கெட் ரவா பொன் நிறத்தில் இருக்கான். ஆனால் அப்படி ஹோட்டலில் சுடுற அந்த ஆள் வீட்டுக்கு வந்தோன்னா, ஏய் தோசை ஊத்துரு, அங்கே ஊற்றுனீல இங்கே வந்து ஊற்றுனா என்ன? அதுதான் ஆம்பளை மப்புங்கிறது. நான் வேலைக்கு அங்கே தோசை சுடுவேன்டி, இங்கே வந்து நான் சுட்டா என் மரியாதை என்ன? காரணம் என்னென்னா தோசையம்மா தோசை. அன்னைக்கு 1ஆம் கிளாஸில் அப்படி நடத்தினது அம்மா தான் தோசை சொன்னேன் பதிய வச்சானா. இதை மாற்றணுமியா அப்படின்றாங்க. யார்? நாகநந்தினி. இல்லை அன்றைய இலக்கியம்தான் அப்படின்னு பேசுகிறதுக்கு வாங்க திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் வாங்க. ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். அருமையாக விருதுநகர் மண்ணிலே, குறிப்பாக சொந்த மண்ணிலே நின்று பேசுகின்ற பொழுது மிகப்பெரிய மகிழ்வும் நிறைவும் பெருமையும் இருக்கிறது என்பதை இந்த தருணத்திலே உங்களிடத்திலே தெரிவித்து, விருதுநகர் சொந்த ஊரில் பேசுறது மட்டும் இல்லை, சொந்த ஊரில் கைதட்டு வாங்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எனக்கெல்லாம் திண்டுக்கல்ல தட்டவே மாட்டாங்க. நம்ம லியோனி தானே போயா, நேற்று முந்தா நாள் தான் பார்த்தேன் லியோனி இங்கிட்டு தான் நின்றுட்டு டீ குடிச்சுக்கிட்டு இருந்தார். அசால்ட்டாக நினப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் மாவட்டத்திலே உங்கள் ரசிகர்கள்ட்ட கைதட்டு வாங்குறீங்கன்னா இந்திரா இஸ் கிரேட். நன்றி நடுவர்களே. பெருந்தலைவர் காமராசரும் சற்று முன் நம்மளுடைய பட்டிமரத்துக்கு முன்பாக பேசி சென்ற ஆகச் சிறந்த எழுத்தாளர் எஸ்ரா போன்றவர்களும் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே நானும் இருக்கிறேன் என்ற மகிழ்வை நான் அவ்வாறு பதிவு செய்தேன். பார்வையாளராக இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும், அருமையான இந்த பட்டிமன்றத்தினை மிகச் சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நடுவர் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு கேள்வி.
பெண்களை பெருமைப்படுத்துவது என்பது ஒரு 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 செய்தியாக நான் பாரு. பெருமைப்படுத்துறதுனா என்னது ஒண்ணு. ரெண்டாவது, பெருமைப்படுத்துவது யார் என்று கேட்கவில்லை. தனி மனிதனா, குடும்பமா, சமூகமா என்ற கேள்வி இல்லை. இலக்கியங்கள் பெண்களை எப்படி பெருமைப்படுத்துகிறதுன்ற கேள்வி. அதுக்கப்புறம் தான் அது அன்னைக்கா இன்னைக்காங்கிறது பிரச்சனை. ஸோ இப்போ இந்த புரிதல் உங்களுக்கு இல்லையோ என்பது எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கான பெருமையாக எது இருக்க முடியும்? அவள் அழகா, அவள் உடையா, எல்லோரும் சொல்லுவது போல பொறுமையிலே பூமாதேவின்னு தூக்கி போட்டு மிதிச்சாலும் அழுகாம கம்முன்னு இருக்கிறதா? இதெல்லாம் பெருமைன்னு நீங்க லிஸ்ட் அவுட் பண்றீங்களா? இல்ல. இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கான பெருமையாக நான் பார்க்கவில்லை. ஒரு பெண்ணுக்கான பெருமை என்ன தெரியுமா? பின்னிலை அனுமானிக்கக்கூடிய அறிவு கூர்மை, எதையும் தாங்கும் மனநிலை, எதையும் செய்யும் மன துணிவு, அறிவு தாண்டிய ஞான நிலை, தியாக மனப்பான்மை, இவைதான் ஒரு பெண்ணுக்கு பெருமை தரக்கூடிய விஷயங்களாக இருக்க முடியும். இந்த பெருமை தரக்கூடிய விஷயங்களை பேசுவது யார்? இலக்கியம் என்றால் சாதாரணமானதல்ல. பண்பட்ட உள்ளமும் பழுத்த அறிவும் கொண்டவர்களால் எழுதி வைக்கப்பட்ட பதிவுகள் தான் புத்தகங்கள். பேசும்போது எஸ்ராயா சொன்னாங்களே, மரபும் மரமும் என்று ஆட்சித்தலைவர் இந்த 3வது புத்தக கண்காட்சிக்கு கரு கொடுத்திருக்கிறார் என்று. மரங்கள் காகிதங்களாகி அங்கே புத்தகங்களாக இருக்கிறது. இன்னும் மரம் என்று சொல்லக்கூடிய இயற்கை, ரெண்டையும் கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம கொண்டு போகணுங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் இலக்கியம். அந்த இலக்கியத்துக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், அது உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அது அன்று இருந்ததா இன்று இருந்ததா என்பதுதான் கேள்வி. நீங்க உள்ள புத்தக கண்காட்சிக்குள்ளே வருகின்ற பொழுது சுத்தி நுணுக்கமாக கவனித்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு வேளை தெரிந்திருக்கும். இந்த வனத்துறை என்று போட்டிருக்கிறார்கள் இல்லையா எடுத்த உடனே, அந்த வனத்துறைக்கு முன்பதாக ஒரு செய் வடிவம் ஒன்று வைத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய குழாய் இருக்கு. யாராவது பார்த்தீங்களா? பார்த்திருந்திருக்கணும். ஒருவேளை நீங்க பார்க்கலைன்னா அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகுமோ பாருங்க. இப்ப எந்திரிச்சு போயிடாதீங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய குழாய் போட்டிருக்காங்க, மிகப்பெரிய குழாய் போட்டிருக்காங்க. அந்த குழாய் திறந்த மாணிக்கு இருக்கு. அதுக்குள்ள இருந்து என்ன விழுது தெரியுமா? என்ன விழுது பார்த்தவங்க சொல்லுங்களேன். அவ்வளோ வாட்டர் பாக்கெட்டு, பிளாஸ்டிக் பாட்டில். ஒருவேளை நீங்க இந்த இயற்கைக்கு எதிராக மரபையும் இந்த மரத்தையும் விட்டுட்டீங்கன்னா, நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு குழாயை திறந்துச்சுன்னா வாட்டர் பாக்கெட்டாக தான் கொட்டு. நாகநந்தினி, வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சின்னு ஒரு பொம்பளை பிள்ளைய கேவலமா சொல்றாங்களேன்னு அந்த ஆளுக்கு ஹை பிபி ஆகி போச்சு. என் பக்கத்தில் உட்காந்துருக்க நண்பர் மிஸ்டர் விஜயகுமார் ஹை பிபி ஆகி போய் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணா எதை கொண்டு போய் திருவள்ளுவரோட கனெக்ட் பண்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப ரிலாக்ஸா இருங்க, டென்ஷன் ஆகுது. எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? நாங்க என்ன சொல்றோம்னா, அப்பா கெட்டிக்காரரா இருந்தார்ல, தாத்தா விவேகமானவராக இருந்தார்லன்னு சொல்றதுக்காக நாங்க நின்று வந்திருக்கோம். நீங்க அப்பாவுக்கு அறிவில்லை, வழக்க மண்டை, தாத்தாவுக்கு பல்லே இல்லை, பொக்குவாயின்னு சொல்றீங்க. இல்ல, அன்றைய இலக்கியங்கள் என்பது அப்பாவும் தாத்தாவும் தாத்தாவுக்கு தாத்தாவும் போல. அன்னைக்கு இருந்த செறிவு இன்னைக்கு இல்லையே, அன்னைக்கு இருந்த அன்பு இல்லையேங்கிற மாதிரி தான் நாங்க பதிவு பண்ண வந்திருக்கோம். சிலப்பதிகாரத்தை குறை சொல்லக்கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதியும் பாரதிதாசனையும் தூக்கி பிடிங்க, ஆனா சிலம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சிலப்பிலே கதாநாயகி அவதான். அது வரைக்கும் ஆண்ட மன்னர்களையும் பணக்காரர்களையும் கடவுள்களையும் மட்டுமே கதாநாயகர்களாக காப்பிய தலைவர்களாக வைத்துக் கொண்டிருக்கும் போது ஐம்பெருங்காப்பியங்கள் முதல் காப்பியமாக, முத்தமிழ் காப்பியமாக, நாடக காப்பியமாக விளங்கிய சிலப்பதிகாரத்தினுடைய தலைவி, சரியா சொல்லணும்னா ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட கொடுத்தது இளங்கோடிகள் மட்டும்தான். ஏன்னா அவ அழகா இருக்கா, அவ மாசாத்துவனுடைய மருமகள், மாநாயகனுடைய மகள், கோவலனுடைய மனைவின்றது மட்டும் பெருமை இல்ல. கணவன் இறந்துட்டான்னு சொன்ன உடனே, அதுவும் தவறான குற்றச்சாட்டுல இறந்துட்டான்னு சொன்ன உடனே தலையை விரிச்சு போட்டு ஒற்றை சிலம்போடு வாசல்ல வந்து நிக்கிறாள்ல, உள்ள போய் தேராமண்ணா அது உச்சக்கட்ட தைரியம். அறிவுட்ட முட்டா பயல அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம ஸ்லாங்ல விருதுநகர் மாவட்டத்தை வழக்கில் சொன்னா, ஏல அறிவு இருக்கால, யோசிக்காம என்னெல்ல செஞ்சேன்னு அர்த்தம். தேரா மண்ணா செப்போது உடையன்றதுக்கு அவ வெளியில நிக்கிறா. இப்படி ஒருத்தி தலைவரி கோலமாக கையிலே ஒற்றை சிலம்போடு நிக்கிறான்னு போய் காவலாளி மன்னனிடத்திலே பதிவு செய்யறான். அதுக்கு எத்தனை வார்த்தைகளை போட்டிருக்காரு தெரியுமா இளங்கோவடிகள்? 7 சாமி போட்டிருக்காரு. அதுல பிடாரி மாதிரி இருக்கா, வனப்பேச்சி மாதிரி இருக்கா, அசுரனை கொன்னு ரத்தத்தை இങ്ങനെ கடிச்சு குடிச்சாள்ல, அந்த ரத்த வாயோட நிப்பாள்ல காட்டேரி அவளமா இருக்கா, நாக்கு தொங்க போட்டு இருக்க காளி மாதிரி இருக்கான்னு எல்கை தெய்வத்திலையும் வனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 7 பெண் தெய்வங்கள் போல இருக்கிறாள் என்று ஒரு வாசல்ல நிற்கக்கூடிய காவலாளி கொண்டு வந்து மன்னன்ட்டு அறிமுகம் செய்யறான்னா,
யாரோ ஒருத்தி அழுதுகிட்டு நிக்கிறான். இன்னைக்கு காலையில புருஷனை தலையை வெட்டணும்ல, அவன் மொஞ்சாதியா தான் இருக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஒரு பெண்ணை பெருமைப்படுத்துவது அவள் எந்த இழிநிலையிலே இருந்தாலும் அவளுடைய மரியாதை சிறிது கூட குறையாமல் பேச வேண்டும் என்ற தர்மம் என்ற இலக்கியங்களிலே இருந்தது. இன்னைக்கு இருக்கா வாட்டர் பாக்கெட்டு? இல்லையே. இன்னும் இந்த ஒன்னத்தான் நான் தைரியமா சொல்ல முடியுது நடுவர் அவர்களே. ஒரு ஆசிரியராக, அதுவும் உள்ளூர் மாவட்டத்தில் வேலை பார்க்குற ஆசிரியரா, இதெல்லாம் அசிங்கமா இருக்குன்னு என்னால் சொல்ல வேற முடியாது. கேவலம். இந்த அம்மா சொன்னாங்கன்னா அதை மட்டும் கிளிப்பிங்ஸ்ல போட்டா பெரிய கேவலமாய் போயிடும் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன்னா, இன்றைய இலக்கியங்கள் என்ன பேசுகிறது? அப்படி பெருமைப்படுத்தி நீங்க தாமரையை தங்கச்சி சொன்னாங்கல்ல, தனித்தமிழிலே ஆண்டாள் நாச்சியார் 7 அல்லது 12ஆம் நூற்றாண்டிலே ஆண்டாள் நாச்சியார் பேசியது போல இன்னைக்கு தனித்தமிழிலே தாமரை பேசுகிறார் என்று அவருடைய கவிதை ஒன்றை நான் சொல்லுகிறேன், கேளுங்களேன். கொலையும் செய்வாள் பத்தினி என்று கூறுகிறீர்களே, சற்று பொறு, அதற்கு முன் நீ அவளை என்ன செய்தாய் என்று எழுதியிருக்கிறார். அவ்வளவுதான் கவிதை. கொலையும் செய்வாள் பத்தினி என்று சொல்லுகிறாயே, சற்று பொறு, அதற்கு முன் நீ என்ன செய்தாய் என்று கூறு. கொலையே செஞ்சிருவேன்ற அளவுக்கு அவர் ரெடி ஆகிறானா? நாய் நீ என்னடா செஞ்சன்னு அந்த கவிதையினுடைய கேள்வி இருக்கிறது. எனக்கு என்னடா, இது இன்னைய கவிதை தான், இது இன்றைய இலக்கியம் தான். ஆனா இது பெருமையை பேசலையே. பெண்ணினுடைய பெருமையா பெரும்பாலுமான வலிகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை மட்டும்தானே இன்றைக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. பெருமை சொல்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை சார். இன்னொரு கவிதை சொல்றேன் கேளுங்க. ஒன்றுமே படிக்காத என் பாட்டிக்கு விறகடுப்பு, 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த என் அம்மாவுக்கு மண்ணெண்ணெய் அடுப்பு, பட்டம் படித்த எனக்கு கேஸ் அடுப்பு, பொறியியல் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மகளுக்கு மின்சார அடுப்பு. ஆனால் இந்த சமூகம் பெண்களுக்கு அடுப்பு என்பதில் மட்டும் கவனமாக இருக்கிறது. இது இன்றைய இலக்கியம். ஆனா நான் என்ன சொல்றேன், இதுல என்ன பெருமை இருக்கு? இனியவன் மிஸ்டர் இனியவன் என்ன எருமை வாழுது இதுல என்ன புண்ணாக்கு கோனார் நோட்ஸ் போட வர போறீங்க? எங்களை கேவலப்படுத்துறீங்க, ஏன் அழுக விடுறீங்க? பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொண்டு இருக்கிறாள் இல்லையா? நீங்க அங்கிருந்து வந்து தங்கச்சி தெய்வம் தொழாள் கொழுநட் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை என்ற திருக்குறளுக்கு நீ அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நாங்க என்ன பண்றது? சரி, உங்களுடைய வாதத்துக்கே வர்றேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மிக அருமையான விளக்கம் சொன்னார். கணவனை கும்பிட்டு எந்திரிக்கிறவ மழை பெய்யுனா பெய்யும், அதுக்கு அர்த்தம் இல்லை. மழை பெய்தும் கெடுக்கும், பெய்யாமலும் கெடுக்கும். இன்னைக்கு பெய்து கெடுக்கல, இன்னைக்கு சில்லுன்னு கிளைமேட்டை மாற்றி விட்டுச்சு. இல்லைன்னா காலையிலேருந்து சாயந்தரம் இங்கே உட்கார முடியல. நான் காலையில் இங்கே டியூட்டி பார்த்துருக்கேன். கரிசல் இலக்கிய எழுத்தாளர்களுக்கு பற்றிய புத்தக குறிப்புக்கு மாணவர்களுக்கு நடுவராக இருந்தேன். அவ்வளோ அழுமை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் அந்த போட்டியிலே பங்கெடுத்து கொண்டார்கள். நான் 40 இலக்கியத்தை 40 நூல்களை படித்த ஒரு நிறைவுக்குள்ளான இன்னைக்கு. அங்காடி பற்றி எழுதின அந்த நூல் முதல் பரிசை பற்றி சென்றது. பூமணி எழுதிய அந்த கரிசல் இலக்கியம். காலையில் இருந்த இருப்புக்கும் இப்ப இருந்ததுக்கும் பெய்தும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும் இல்லையா? அந்த மழை போல வேணும்னா பெய்யணும், வேண்டாம்னா நின்னுக்கிறணும்னு சொன்னா எப்படி சந்தோஷமா இருக்கும்? அது போன்றவள் பெண் என்று அருமையான விளக்கத்தை கலைஞர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். எங்க கிட்ட இருந்தானே எடுத்தீங்க. இந்த பெருமை எங்கிருந்து வந்தது? ஒக்கூர் மாசாத்தியார் என்ற ஒரு பெண்பார் புலவர் இருந்தால், அவர்கிட்ட போய் சொல்றாங்க, உன் பையன் புறமுதுகு காட்டி ஓடிட்டான், முதுகுல குத்துப்பட்டு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி. உடனே அவன் வாள் எடுத்துட்டு போனான். அவனை ஒருவேளை அவன் புறமுதுகு காட்டி இறந்திருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு பால் கொடுத்த மார்பை அறுத்தருவேன் கிளம்பி போறா. அதை டாக்டர் கலைஞர் அவர்கள் பிரமாதமா 4 பக்கம் எழுதிப்பார், போய் வாசி. தள்ளாடும் வயதிலே பொல்லாத புலியன புறப்பட்டு போனாள்னு பாடல் ஆரம்பிக்கும். முடிகிறது எப்படி முடியும் தெரியுமா? அவ பரட்டி பரட்டி பாப்பா, புறமுதுகு இல்ல, மார்பிலே காயம் பட்டு தன் மகன் இறந்திருப்பான் என்பதை கண்டுபிடிச்சிருவா. அப்ப முடிப்பார் கலைஞரு, வாழ் இங்கே, அவன் நாக்கு எங்கே அப்படின்னு சொன்ன. தப்பா சொன்னவன் நாக்கு அறுக்கு விரும்புறான் ரிட்டனு. இது யார் தெரியுமா? இது இன்றைய இலக்கியம் இல்ல, அன்றைய இலக்கியம். புளி பழசு, நீ கரைச்ச ரசம் வச்சுக்க, அதையும் ருசியா வைக்க தெரியணும்ல. ஏங்க நீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இழிவு நிலைகளை எழுதுறீங்க. பெண்ணின் பெருமையாக எதையாவது வந்து இங்க பதிவு செய்யுங்க சார். அண்ணன் அழகா சொன்னாங்க, ஒரு ப்ரொமோ ஓடிக்கிட்டு இருக்கு, அது வேதனையா சொல்லலை, சந்தோஷமா தான் சொன்னேன். அது வேற எங்க மருமையான மகளும் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அத்தை வேதனையில சொன்னேன்னு எங்க மருமையை தப்பா நினைச்சிட. திருமண ஏற்பாட்டுக்காக சில விஷயங்களை பண்ணிட்டு இருந்தோம். அப்ப பிள்ளைங்க தான் நிறைய விதவிதமா யோசிக்கிறாங்கல்ல. அந்த ஒரு நிமிஷம் அந்த பியூட்டிஷியன்ட்ட பேசிருங்கம்மான்னு ஃபோன் கொடுத்தா, யாருன்னே தெரியல, காதுல வைப்பாங்க, நம்ம பேசணும். பியூட்டிஷியன் அழகு கலை நிபுணி அப்படியெல்லாம் படிச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்போ கேட்டேன், எவ்வளோம்மா ஃபேஸ் அதுக்கு உங்களுக்கு ஹெச்டி வேணுமாண்ணா?
ஒப்பனையில் என்னடா HD 3Dலாம் சொல்கிறீங்க? சரி இருக்கட்டும், ஏதோ ஒன்று. எவ்வளோ ஒன்று? அவள் 25Kன்னா எனக்கு டக்குன்னு கேன்னொன்னே புரியல. கேன்னா 1000மாம்ல, அரை மணி நேரத்தில் கழுவுனா மூஞ்சியில் இருக்க அம்பிட்டு பெயிண்ட்டும் போயிருமே, அதுக்கு 25,000 கொடுப்பாங்க. 25,000 நான் உடனே அந்த பக்கம் அந்த பேசின பொண்ணு சொன்னா, பியூட்டிஷியன்னு, ஆண்டி நீங்கள் யாருன்னு. பெத்த பிள்ளையே பாதி நேரம் என்னை ஆண்டின்னு தான் கூப்பிடுறான். தப்பாக நினச்சிக்கிடாங்க. ஏதாவது புரியலை என்னடான்னு கேட்டோம்னா, பூமர் ஆண்டி மாதிரி பேசாத அப்படிங்குதுங்க. பெண்களுக்கு பேர் வைக்குதுங்க பிள்ளைங்க. நான் சொன்னேன், அப்போ உன்னோட அம்மா அப்படின்னேன். உங்களுக்கும் கூட போடலாம் ஆண்டி, உங்களுக்குன்னா 30K அப்படின்னா. ஏடா கொடுமையாக இருக்குது. பொண்ணுக்கு நான் உடனே சொன்னேன், பொண்ணோட பாட்டி வீட்டில் இருக்காங்க அப்படின்னா. அவங்களுக்கு 40Kன்னா நாங்கள் என்னங்க கொஞ்சமாக அது அர்த்தம் பொருத்தமாக பேசுங்க. கல்யாண பொண்ணுக்கு 25,000, பொண்ணோட அம்மாவுக்கு 30,000, பாட்டிக்கு 40. குழி நிறையா இருக்குல்ல, நிரப்பணும்ல, நாளே பார்க்கலாம். ஃபினிஷிங் டச்சு. எந்த குழியை நிரப்புறப்ப எந்த குழியை நிரப்புறது? பிரச்சனைகள் இருக்கிறது. இங்கே கோணம் மாறி போய்விட்டது. எதையும் செய்யக்கூடிய துணிவும், எதையும் தாங்கும் மனநிலையும், எதையும் விட்டு கொடுத்து விட்டு எந்திரிச்சு நிற்கக்கூடிய வேகம் இல்லை. வீரமான கோழைகளாக, மாடி வீட்டு ஏழைகளாக மாறிப்போன வருத்தத்தை தான் நீங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்களே தவிர, பெண்ணை பற்றி பெருமையாக என்ன எழுதி இருக்கிறீர்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மணிமேகலையாக இருக்கட்டும், சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், ஒக்கூர் மாசாதியார் போன்ற பெரும்புலவர்களாக இருக்கட்டும், எங்களுடைய அணித்தலைவர் அழகா தொட்டு காமிச்சிட்டு போனாரு. அவைன்னா நீங்க ஒரு அவை இல்லைங்க. இப்ப மாரியம்மா காளியம்மான்னு எங்கன பார்த்தாலும் பேர் வைக்கிற மாதிரி அன்று பல அவைகள் இருந்தார்கள். புறநானூற்றிலே இருந்த அவை வேற. அவ யார் தெரியுமா? அதியமானுடைய தோழி. அவ யுவதி. அவ அழகா ஒரு கேள்வி. அந்த சினிமா திரைப்படத்துல ஒரு வசனம் வரும், நான் யாருன்னு எனக்கு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நம்ம யாருன்னு 2 பேர் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்னு. அது எங்க இருக்கு தெரியுமா? அது புறநானூற்றில் கிடக்கு. புறநானூற்றில் இருக்கிறது. பரிசு கொடுக்க சற்று காலம் தாழ்த்தினான் என்பதற்காக நெல்லிக்கனி கொடுத்து அந்த அவன்கிட்ட சொல்றா, கெத்து பண்ணணுங்க. நீங்க சொல்றதெல்லாம் நல்லதா இருக்கு. இது செல்வாக்குங்க. இன்றைய இலக்கியங்கள் செல்வாக்கு. அது செல்வத்தால் வருவது. அன்றைய இலக்கியங்கள் புகழ் உடையது. புகழ் புனிதமான செயல்களுக்குள்ளே பொதிந்திருக்கிறது. செல்வம் வேறு, செல்வாக்கு, புகழ் வேறு, செல்வாக்கு வேறு இல்லையா? அவை சொல்லுகிறாள், கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அறியலன் கொள் என் அறியலன் கொள். ஏய், உங்க ராஜாவுக்கு நான் யாருன்னு தெரியாதோ, அல்லது அவனுக்கு அவன் தான் யாருன்னு எனக்கு தெரியாதோ? இது எங்க இருந்து வந்தது தெரியுமா? இந்த திமிரு, இந்த செருக்கு, இந்த தருக்கு எங்க இருந்து வந்தது தெரியுமா? தான் கல்வி கற்றவள் என்றதால் வந்ததால் இந்த தருக்கு. அவள் செல்வாக்கு உடையவள் அல்ல, அவள் புகழ் உடையவள். அதனாலதான் சொன்னா, தன் அறியலன் கொல் என் அறியலன் கொல், அறிவும் புகழும் உடையோர் எத்திசை செலினும் அத்திசை செல். போடா, கையில காசே வேணாண்டா, மண்டைக்குள்ள இருக்கு புத்தி. ஆனா இன்றைய இலக்கியங்கள் எப்படி இருக்கிறது? மூஞ்சிலே முகத்திலே மஞ்சள் பூசி மூளையிலே கரிபூசும் சமுதாயம். பெண்களை அடக்கி அடக்கி வைக்கிறது. 2 விஷயங்க, 2 விஷயம் தைரியமா பதிவு சென்று போறேன் நான். தொல்காப்பியம் சொல்லுகிறது, அச்சமும் நாணமும் மடனும் என்று 3 சொல்லுகிறது. அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு. இனியவனுக்கு 10:30க்கு ட்ரெயின். ஐநோ, பயப்படாதீங்க. இந்த ஒரே ஒரு விஷயம், 4 விஷயம். நிறைய பேர் கேட்கலாம். அடுத்து வந்த பாரதி போன்ற புலவர்கள் கூட சில நேரம் கோபத்துல கேட்டாங்க, நாணமும் அச்சமும் நாய்களுக்கு தானே வேணும்னு. இல்ல, அந்த நாணம் வேறு, இந்த நாணம் வேறு. அச்சம்னா என்ன தெரியுமா? பயம் இல்லைங்க. அச்சம்னா பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். அன்றைய இலக்கியங்கள் அப்படித்தான் பேசின. அது பாடம். அச்சம் என்பது பயம் அல்ல, எச்சரிக்கை உணர்வு. அலாட்டா இருக்கணும் பொண்ணு, எப்பையும் எதுக்கும் தயாரா இருக்கணும்னு அர்த்தம் அந்த அச்சத்துக்கு பொருள். நாணம் என்றால் என்ன தெரியுமா? நாணம் என்பது வெக்கம், அது அழகு. கேள்வி கேட்கிறோம்ல, கோவம் தோணி ஃபர்ஸ்ட் வசவு, எனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை. கேள்வி என்னது? வெக்கம் இருக்கணும். ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் வெக்கம் இருக்கணும். நாணி கோணக்கூடாது. அதைத்தான் பாரதி சாடினார். அச்சமும் நானும் நாய்களுக்கு வேணும் சொன்னது நாணி கோணுவது. ஒன்னும் தெரியாம வெக்கப்பட்டு கிடக்கு. இது அது இல்ல, பழி வந்து விடுமோ என்று அச்சப்படுதல், அந்த வெட்கம். அச்சம் என்றால் எச்சரிக்கை உணர்வு, நாணம் என்றால் பழி வந்து விடுமோ என்ற பயம். மடம்னா என்னது? மடம்னா முட்டாள்தனமா? இல்ல, ஒரு சொல் பல பொருள். தமிழிலே பெருமை அது. மடம்ங்கிறதுக்கு பல பொருள் இருக்கு. இந்த இடத்துல மடம்னா என்ன தெரியுமா? முட்டாள்தனம் இல்ல, இளமையின் அர்த்தம் இல்ல. எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாதது போலவே இருக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் மடம். கல்யாணம் ஆகி புது பொண்ணு போது மாமியார் சொல்றா, இதை இப்படி வைக்கணும்படி. ஏற்கனவே தெரியும், அவங்க அம்மா வீட்டில் செஞ்சது தானே. உடனே அவன் சொல்றா, அதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் முடியும்னா எப்படி இருக்கும்? பேச்சுக்கு சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன்.
இப்படி தெரிஞ்ச அப்படி என்ன சொல்லக்கூடாது. ஆகும் மாமியார் என்ன மருமக ஆகும்? நிலைமை? என்ன ஆகும்? அப்படி சொல்லக்கூடாது. அப்படியாத்த சரிங்கத்தேன்னு கேட்டுக்கிடணும். பெரியவர்கள் சொல்லுகின்ற போது, அனுபவசாலிகள் பேசுகின்ற பொழுது, எல்லாம் தெரிந்திருந்தாலும் எதுவும் தெரியாதது போல அடக்கமாக இருக்குது அறிவினுடைய உச்சம். அறிவு முடிந்து ஞான நிலையினுடைய துவக்கம். இதைத்தான் அன்றைய இலக்கியங்கள் ஓங்கி 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 பேசின. இதை உங்களுடைய இலக்கியம் பேச தவறிவிட்டனவே. நான்காவதாக இருக்கக்கூடியது பயிர்ப்பு. பயிர்ப்புனா என்னது? அது ஒரு வகையான உடற்கூச்சம். தன்னை தொடுவது யார் என்பது ஒரு தொடுதலில் பெண் உணர வேண்டும். அப்படித்தான் அவர் வளர்க்கப்பட வேண்டும். அதான் அண்ணன் சொன்னார் பாத்தீங்களா, குறுந்தொகை பாடல்களிலே பிறந்த வீட்டினுடைய பெருமையை கொண்டு போய் புகுந்த வீட்டிலும், புகுந்த வீட்டு பெருமைகளை பிறந்த வீட்டிலும் பெண் பேசாமல் இருப்பது அவள் பெருமைகளிலே ஒன்று. அது இன்னைக்கு இல்லையே அப்படிங்கிறது. உடற்கூச்சம் இருக்கணும். தன்னை தொடுவது தெரிந்தவனா தெரியாதவரா, அல்லது தகப்பனா தமையனா தம்பியா காதலனா கணவனா பாய் பெஸ்டியா என்றெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். அன்னைக்கு வளைச்சு வளைச்சு சொல்லி கொடுக்குறீங்களா குட்டு டச் பேடு டச்சுன்னு, அதுக்கு பேர் தான் பயிர்ப்பு. நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கியத்திலே பிரச்சனைகளை பேசுகிறீர்கள். ஃபெமினிசம் என்ற ஆங்கில சொல்லினுடைய கலை சொல் பெண்ணியம். பெண்ணியம் என்பதற்கு பொருள் என்ன தெரியுமா? பெண்ணினுடைய பெருமையும் உரிமைகளையும் பட்டியலிடுவது. ஆனால் ஃபெமினிசம் என்றாலே பிரச்சனைகளை பேசுவது, போராடுவது, மல்லு கட்டுவது என்றுதானே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் இன்றைய இலக்கியத்துக்கும் அன்றைய இலக்கியத்துக்கும் உள்ள வேறுபாடாக இருக்கிறது. அது தாய் வழி சமூகமாக இருந்தது. அது கட்டியாளக்கூடியதாக இருந்தது. கட்டி அணைத்து வழிநடத்தக்கூடியதாக இருந்தது. இங்கே அப்படி இல்லையே என்ற வருத்தம் இருக்கிறது. இந்த வருத்தத்தை பதிவு செய்ய விருதுநகர் புத்தக கண்காட்சிக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திராவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்து பேச வைக்கணும்னு ஆசை தான். இருந்தாலும் நேரம் ஆகுது. திரும்ப மழை வந்துருமோன்னு எல்லாத்துக்கும் ஒரு பயம். வெளியே ஒருத்தர் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு. திரும்ப ஏதாவது தூரிடுச்சுன்னா இந்த ஆள் பேச்சை கேட்குறேன்ட்டு நனைஞ்சிக்கிட்டு வேற போகிறதா அப்படின்னு அருமையாக பேசுனாங்க. இன்னைக்கு சிலப்பதிகாரத்தை பற்றி என்ன ஒரு அற்புதமான கருத்து சொன்னாங்க பாருங்க. கதாநாயகன்களுக்கென்றே காப்பியங்கள் அமைக்கப்பட்ட காலத்தில் கதாநாயகியை மையமாக வைத்து எழுதப்பட்ட குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். அதில் ஹீரோயின் யாருன்னா கண்ணகி தான். எப்படிப்பட்ட அடே அப்பா! திரௌபதிக்கு எங்கேயாவது சிலை வச்சுருக்காங்களா? சீதைக்கு கற்பு கடம்பூண்ட கண்ணைய கற்பு கடம்பூண்ட ஒரு பெண். சீதைக்கு எங்கேயும் சிலை இல்லை. ஆனால் மெரினா பீச்சில் கண்ணகிக்கு சிலை இருக்கிறது என்று சொன்னால் அன்றே பெண்கள் மன்னனை எதிர்த்து நீதி கேட்கின்ற அளவிற்கு துணிச்சலாக இருந்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரில. வாங்க கவிஞர் இனியவன், இதுக்கு முதல்ல பதில் சொல்ல, அப்புறம் மலம பித்தாத்தையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உலகத்தினுடைய மற்ற எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு. ஏனென்று சொன்னால் தமிழ் மொழி எப்பொழுதுமே தன்னுடைய விமர்சனங்களை, தன் மீது வைக்கின்ற விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு மறுபரிசீலனை செய்து கொள்ளக்கூடிய மொழி உலகத்திலே தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியும் இல்லை. அதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கம்பராமாயணத்தை எரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏன் சொன்னார் என்றால், கம்பராமாயணத்தை அவர் கிழிச்சு தொங்க விட்டார். எதிர்த்து வாதிட்டவர் பாரதி, சோமசுந்தர பாரதி அவர்கள் அதை ஆதரிக்கிறார். ஆனால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாதான் கம்பராமாயணத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் கம்பனுடைய கவிதை எனக்கு பிடிக்கும் என்று கம்பனுக்கு சிலை வைத்தார் அண்ணா. இந்த தமிழன் எப்பொழுது வித்தியாசமானவன். ஏன் நான் திரும்பவும் சொல்லுகின்றேன், நாங்கள் எதிரி இல்லை. ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் பேசுகின்றீர்கள் அல்லவா, பழைய இலக்கியங்கள் எல்லாம் ரொம்ப புனிதமானவை, அவர்கள் பெண்மையை பெருமை பேசியது என்று. இன்றைக்கு உலகம் முழுக்க பைபிளுக்கு அடுத்தபடியாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். ஆனால் அந்த திருக்குறளை மதுரை தமிழ் சங்கம் ஏற்கவில்லை. ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போது என்னுடைய கேள்வி, அன்றைய காலத்திலே திருவள்ளுவர் அந்த குறளை கொண்டு போய் சமர்ப்பிக்கின்ற பொழுது செல்லாது என்று புறக்கணிக்கப்பட்ட நூல் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால், எங்களுடைய இலக்கியங்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் கழித்து இந்த சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். மறந்து விடாதீர்கள். நீங்க என்ன பண்றீங்க தெரியுங்களா? உங்களுடைய இலக்கியங்களை தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக, உங்களுக்கு தெரியவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக இன்று இலக்கியங்களை கண்ட மேனிக்கு நீங்க பேசுறீங்க. நான் கேட்கிறேன், வள்ளுவரை ஒளவை மட்டும் தூக்கி பிடிக்கவில்லை என்று சொன்னால் திருக்குறள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கேபி சுந்தராம்பாள் மட்டும் இல்லை என்று சொன்னால் ஔவையாரே எங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்காரு.
சிவாஜி கணேசன் திருவிளையாடலில் நடிக்கலைன்னா சிவபெருமான் இவ்வளவு அருமையாக தமிழ் பேசியிருப்பாருன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. உண்மையில் அவர் தான் சிவபெருமான் இப்படிலாம் பேசியிருப்பார் அப்படின்னு சிவபெருமான் என்ற கேரக்டரை உயிரோடு கொண்டு வந்த ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். சார், அறம் பற்றி வள்ளுவன் அறத்துப்பாலில் கிட்டத்தட்ட ஒரு 300 குறள் எழுதுறாருங்க. தர்மம் செய்யணும்னு ஒரு 100 குறளுக்கு மேலே எழுதுறார். ஆனால் எனக்கு வியப்பாகவே இல்லை, எனக்கு வள்ளுவனை வியப்படைய வைக்கவே இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி அந்த கிழவி 3 சொல்களில் மொத்தத்தையும் சொல்லுகிறாள். அறம் செய்ய விரும்பு என்று சொல்லுகிறார். ஞாபகத்தில் வச்சுங்க. நான் வருத்தத்தோடு பதிவு செய்கின்றேன், இந்த உலகம் வள்ளுவனை கொண்டாடியது போல் ஏன் ஔவையை கொண்டாடவில்லை? நீங்கள் எல்லாம் பெண் இலக்கியவாதிகளை, பெண்களை தூக்கி பிடித்த சமூகமா? என்னவோ வந்ததிலிருந்து அவர் கம்பன் அனுமன் பாடினானே. நான் திருப்பி கேட்கிறேன், யார் பொண்டாட்டிய பாடணும்? ஒரு சந்தானம் பாடணும். கம்பராமாயணத்தில் எங்கேயாவது தாம் பொண்டாட்டி அழகுன்னு சொல்லிட்டு ராமன் சொன்னானா? சொல்லவே இல்லை. அந்த குரங்கு அங்கே போய் பார்த்துட்டு வந்து சொல்லிச்சு, உன் பொண்டாட்டி நல்லா இருக்காயா, சௌக்கியமாக இருக்கா, ஒன்றும் ஆகலை. இதுதானே நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய மனைவியை நான் பாராட்டணுங்க. இந்த பாராட்டுற குணம் காலகாலமாக கணவன் மனைவியை பாராட்டுறதே கிடையாது. இதனால தான் வாழ்க்கையில் பிரச்சனை வருது. பொண்டாட்டி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி தொலையேன். என்ன உனக்கு என்ன பிரச்சனை? எங்கேயா சொல்கிறோம், ஆனால் ஏற்றுக்க மாட்டேங்குதுங்களே. இந்த சேலை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, எதுக்கு அடி போடுற அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ நம்ம ஒரு காரியம் சாதிக்கிறதுக்காக சேலை நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி நம்ம சொல்கிற பாராட்ட சந்தேகப்படுறாங்களே. அதனால தான் நாங்கள் சரி அப்படின்னு விட்டுறது. நடுவர் அவர்களே, நான் கூட தான் எங்கள் வீட்டு வேலைக்காரி கட்டின புடவையை பாராட்டணும், நல்லா இருக்குமா உனக்கு அப்படின்னேன். அப்புறம் தான் தெரியும் என் பொண்டாட்டி கொடுத்த புடவையும் அது ரொம்ப நாள் இவ கட்டியிருக்கா. இந்த கூறுகட்டத்தனம் நம்மகிட்ட இருக்குது. இன்றைக்கு கவிஞர்கள் ரொம்ப எளிமையாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, பெண்ணை அழகாக பாராட்டுகிறார்கள். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் நிகரில்லை, அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையும் இல்லை. சார், நான் என்ன கேட்குறேன், இந்த சமூகத்தில் ஆரம்பத்தில் நடுவர் சொன்னாருங்களே, இந்த பாகம் பிரிக்கிறது, இவன் நினச்சிட்டு இருக்கிறான் சிவப்பாக இருந்தால் அழகுன்னு நினச்சிட்டு இருக்கிறான். கிடையாதுங்க. இன்றைக்கும் என்னுடைய மனதிலே நானும் நடுவர் அவர்களும் ஜாம்பியான்ற ஒரு நாட்டிற்கு போனோம். இன்றைக்கும் என்னுடைய மனதிலே பசுமரத்தானதி போன்ற அந்த பிரான்சிஸ்கா என்ற அந்த ஏர் ஹோஸ்டஸ் இன்றைக்கும் நிறைந்திருக்கிறார். சார், கண்ணுங்கரையிலுங்க, நான் சத்தியமாக சொல்லுகிறேன். கென்யா ஏரில் தான் போனோம் நாங்கள். ஆனால் இனியவனை மட்டும் அந்த ஏர் ஹோஸ்டஸ் அப்படி கவனிச்சிச்சு. நான் என்ன ஒன் மோர் பிரெட்னு, நோ பிரெட் அப்படின்னுச்சு. ஆனால் அவனுக்கு 4வது பிரெட்டு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா கலர் மேட்சிங்னா, அந்த கலரை பார்த்துட்டு நம்ம ஊருக்காரரு போல இருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு இனப்பற்று தான். இதுக்காகவா நடுவர் அவர்களே ஒன்றை தெரிந்து கொள்ள, நான் அறிவியல் பூர்வமாக பேசுகிறேன். நம்மளோட உடம்புல எங்காவது வெள்ளையாக இருந்தால் அதுக்கு பேர் தேமல் வியாதி, நம்ம உடம்புல எங்காவது கருப்பாக இருந்தால் அதுக்கு பேர் மச்சம் ராசி. நான்லாம் உடம்பேர் மச்சமாக இருக்கிறவன். இதில் என்ன பிரச்சனை? அவர் கொஞ்சம் கருப்பு கம்மி, நான் கொஞ்சம் வெள்ளை கம்மி, அவ்வளோதான். சார், உங்கள் இலக்கியங்களில் கம்பராமாயணத்தில் எனக்கு இன்னும் பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ராமன் மனைவியை சந்தேகப்பட்டது. யாரோ 2 பேர் பேசுறதுக்காக பொண்டாட்டியை சந்தேகப்படலாமா சார்? நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். மனைவியை சந்தேகிப்பதற்கு தயாராக நாம் ஆகிட்டோன்னு வச்சிங்களேன், முதலில் நாம் சந்தேகப்பட வேண்டியது தாய். ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன் தெரியுமா? அவள் தான் பர்த் அத்தாரிட்டியே. இவர் தான் உங்கள் அப்பன்னு சொல்கிறது அவ கையில் தான் இருக்குது. இவர் இல்லை அவருன்ட்டார்னா நம்ம நம்பி தான் ஆகணும். புரியுதுங்களா? என்றைக்கு உன்னுடைய மனைவியை சந்தேகப்படுகிறாயோ எழுதி வைத்துக்கொள், உன்னுடைய தாயை நீ சந்தேகப்படுகிறாய். ஞாபகத்தில் வச்சுங்க. அதனால தான் இன்னைக்கு இருக்க ஒரு புது கவிஞன் எழுதுனா, எனக்கு ராமனை விட தசரதனை மிகவும் பிடிக்கும். காரணம், 60,000 மனைவிகள் இருந்தும் அவர் சந்தேகப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு மனைவியை வைத்து சந்தேகப்பட்டானே, அதனால் ராமனை விட எனக்கு தசரதனை மிகவும் பிடிக்கும். எப்படி சிந்திக்கிறான் பார்த்தீங்களா உங்களால? நடுவர் அவர்களே, இன்றைய இலக்கியவாதிகள் எப்பொழுதும் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போயிடுவாங்க. வந்த உடனே இப்படி உட்கார்ந்தோம். இந்த பழைய ஆளுங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. விஜயகுமார் போஸ்டர் பார்த்தார், பேனர், பார்த்தீங்களா
என்னது அப்படின்னு சுற்றுச்சூழலும் இச்சு வரணும். இச்சை விட்டாங்க நகநந்தினி இச்சை விட்டாங்க. நான் கேட்குறேன், விருதுநகர்காரங்களுக்கு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. பொது இடத்துல இச்சு வைக்கக்கூடாது, அவங்களுக்கு தெரியும். அது கூடவா தெரியாது? கல்வியில் சிறந்த மாவட்டையா அது கூட தெரியல. ஆனால் பொது இடத்துல அவங்க இச்சு வைக்காம விட்டாங்க. இதை போய் ஒரு குற்றமாவே நீங்க பெண்ணை காலகாலமா என்ன பண்றீங்க தெரியுங்களா? பெண் என்பவள் தெய்வம். எதுக்கு? உள்ளத்தின் போய் வைக்கிறதுக்கு. ஆரத்தி காட்டி உள்ளே இருந்துரு. பெரிய புராணம் சொன்னது மனையறத்தின் வேர். ஏன் வெய்க்கல பூன் வெய்ய மேல? ஏன் என்று சொன்னால் பெண் வெளியே தெரியக்கூடாது. நீங்க பிளான் பண்ணி தானே எல்லாம் பண்றீங்க. பண்ணிட்டு குழந்தை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு அப்படி கம்முன்னு உட்காந்துக்குது. நாங்க எதுவும் பண்ற மாதிரி. நான் என்ன கேட்கிறேன், மகாபாரதம்ன்ற ஒரு காப்பியம் இருக்குல்ல, துகில் உரிச்சா இல்லையா? ஒன்றே ஒன்று கேட்கின்றேன். ஒரு தகப்பனாக, ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனாக, ஒரு பெண் கூட பிறந்த தமையனாக, ஒரு பெண் பெற்ற பிள்ளையா நான் கேட்குறேன், அந்த சபையில் துகில் உரிக்கின்ற போது அத்தனை ஆண்கள் இருந்தீங்களே, உங்கள் யாருக்குமே அம்மா ஞாபகம் இல்லையா? உங்கள் யாருக்கும் உங்கள் அக்கா தங்கச்சி ஞாபகம் இல்லையா? இது ஏங்க ஒருத்தனும் எழுதலை? அட சரி வேண்டாம் சார், எங்கள் நடுவர் வாத்தியார் இல்லையா, அவங்க 2 பேரும் டீச்சர் தானே. இந்த துகில் உரிச்சான்ல துச்சாதனை, அவனுடைய 3 வாத்தியார் உள்ளதில் உட்காந்துருந்தானுங்க. எழுது சொல்லின்னு ஒரு அறை விட்டு, ஏண்டா நான் நடத்தின பாடம் வேஸ்ட் ஆடான்னு ஒருத்தர் அறை விட்டானா? நீங்கள் இது எல்லாம் கண்டிக்காம துகில் உரிப்பாரா கடவுள் அதெல்லாம் வேணாம், மனிதன் வர வேண்டும். நாங்கள் இயல்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். உடனே சொல்றாங்க, சங்க இலக்கியங்களை பார்த்தீர்கள் என்றால் கணவன் மனைவியிடம் சொன்னாலாம், என்னன்னு, எனக்கு தொழுநோய் வந்து விட்டது, என்னை கூடையில் வைத்துக்கொண்டு போ என்று சொன்ன உடனே சாவித்திரி கூடையில் வைத்துக்கொண்டு போனாலாம். நான் என்ன சொல்கின்றேன், மிதிக்க வேண்டிய இடத்தில் ஒரே மிதி மிதித்தால் ஒழுங்கா வீட்டில் இருப்பான். நீ நடத்துறது அப்படி நடத்துறதை விட்டுட்டு நீங்க பெண்களுக்கு என்ன பெருசான பாடம் நடத்திருக்கீங்க? பெண்ணை எப்போ பார்த்தாலும் போக பொருள். கண்ணைக்கு எதற்காக வருத்தப்பட்டால் தெரியுமா? எதுக்கு வருத்தப்பட்டா? தானம் கொடுக்கின்ற பொழுது கணவன் மனைவியாகத்தான் சேர்ந்து கொடுக்கணுமா? அப்படின்னா உங்க அர்த்தம் என்ன? அவளா இண்டிவிஜுவலா டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஒரு பிச்சைக்காரனுக்கு சோறு போடுறதுக்கு கூட மனைவி பண்ணக்கூடாது என்பதை உங்கள் இலக்கியங்கள் சொல்லி இருக்கிறது. சார், நான் இப்போ வரும் பொழுது ஒரு கவிதை படித்தேன், டைரக்டர் சீனு ராமசாமியோடது. அவர் எழுதியிருக்காரு ஒரு ஸ்கூல் பிள்ளையை பற்றி. அடுக்கலையில் அவளோடு சேர்ந்து வீட்டை துடைக்கின்றது கிழிந்த பள்ளி சீருடை. நீங்க நல்லா யோசிச்சிங்க. அப்போ அந்த பொண்ணு பள்ளிக்கூடம் போயிருக்கா, அவளுக்கு கவர்மெண்ட் யூனிஃபார்ம் கொடுத்துருக்கு, இப்போ பள்ளிக்கூடம் போகலை. அவளை நிறுத்தியது யார்? தமிழ்நாட்டில் சமீபத்தில் தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை அமைச்சரை முதலமைச்சர் கூப்பிட்டார். இந்த இடைநிறுத்தல் அப்படின்றாங்க இல்லைங்களா, இடைநிறுத்தல், பள்ளிக்கூடம் போகாமல் எவ்வளவு பேர் கணக்கு பண்ணு. அந்த லிஸ்ட் ஃபோன் நம்பர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு முதலமைச்சரே ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும். ஆனால் இன்றைக்கு செய்தி என்ன தெரியுங்களா? தருமபுரி பக்கத்தில் 13 வயசு குழந்தைக்கு ஊரே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அந்த குழந்தை பிரசவத்தில் செத்து போயிருக்கு. அப்ப இன்னும் கூட நாங்கள் ஓடிக்கொண்டு, நீங்க ஏன் அவலங்களை சொல்லுகிறீங்களா? அவலங்களை, ஆமா அவலங்களை தான் சொல்லணும், யதார்த்தங்களை தான் நாங்கள் சொல்லணும், கஷ்டங்களை தான் நாங்கள் சொல்லணும். சும்மா கட்டிய பெருமையா 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 வீண் பெருமையாக தயவு செய்து பேசாதீங்க. நடுவர் அவர்களே, ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, உங்களுடைய வீட்டிலே உங்கள் அம்மா செய்த குறைந்தபட்ச குழம்பு என்ன குழம்பு? குறைந்தபட்ச குழம்பு அது என்ன குறைந்தபட்ச குழம்புனா? எங்க வீட்டில் 10 பிள்ளை, எங்க வீட்டில் அண்டால தான் குழம்பு வைப்பாங்க. அதனால குறைந்தபட்ச குழம்புலாம் எங்க வீட்டில் கிடையாது, நிறைந்த குழம்பு தான். இல்லை, அதாவது சொல்லுவாங்களே, எங்க வீட்டில் ரசம் தான் குறைந்தபட்ச குழம்பு, சாம்பார் தான் குறைந்தபட்சம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? எங்க வீட்டில் புளி குழம்பு தான். அதனால திங்கக்கிழமை ஆக்குனா வெள்ளிக்கிழமை வரைக்கும் கெடாமல் அதையே ஊற்றி ஊற்றி சாப்பிடலாம். அதனால நிறைய பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வத்த குழம்பு புளிக்குழம்பு வச்சுட்டா அது பாட்டுக்கு ஒரு இவ்வளோ பெரிய சட்டியில் வச்சுருவாங்க. திங்கக்கிழமை டெய்லி குழம்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எங்கள் அம்மா டீச்சரு, பள்ளிக்கூடத்துக்கு போகணும், குழம்பு வச்சுட்டா போக முடியும். திங்கக்கிழமை ஆக்குனது தான். அதனால் எங்கள் வீட்டின் குறைந்தபட்ச குழம்பு புளிக்குழம்பு. சந்தோஷமா இப்போ உனக்கு? இல்லை, எங்கள் வீட்டில் என்னென்னா, எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த காஞ்ச மிளகா, வரமிளகான்னுவீங்களா இந்த பக்கம், அந்த காஞ்ச மிளகாவை உடச்ச கடலை பொட்டுக்கடலைன்னுவீங்க, நாங்கள் உடச்ச கடலைன்னுவோம் சென்னையில். அந்த தேங்காய் அது 3த்தையும் வச்சு அரைப்பாங்க. அரைச்சி அதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அம்மியை கழுவுவாங்க.
இந்த அம்மியை கழுவி விரத்துற தண்ணி இருக்குது தெரியுங்களா, அந்த தண்ணீர் தான் வந்து அந்த சுடு சாப்பாட்டில் ஊற்றிட்டு இந்த துவையில வைப்பாங்க. இதுதான் எங்களுடைய வீட்டுடைய குறைந்தபட்ச உணவு. பெரும்பாலும் அதுதான் எங்கள் வீட்டில் உணவு. என்னுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் அது நான் சாப்பிட்ருக்கேன். அது மாதிரியான ஒரு குடும்ப நிலையிலேருந்து வந்திருக்கேன். இந்த சீனு ராமசாமின்ற இயக்குனர் வந்து தன்னுடைய கவிதையில் எழுதுறாரு, நீங்கள் சொல்கிறீங்களே இன்றைக்கி எதுன்னு சொல்லிட்டு, சார் படித்தோம்னா யதார்த்தம் சொல்லணும். அவர் சொல்கிறாரு, குழம்பு வைக்காத காசில்லாத நாட்களில் உன் முகம் சுழித்த என்னிடம். இப்போ எனக்கு கோவப்பட்டிருப்பேன்ல, நான் இதே நாள் தான் நான் கோவப்பட்டிருப்பேன், என்னம்மா இது கூட இல்லைன்னு சொல்லிட்டு, உன் முகம் சுழித்த நாட்களில் நாமும் நல்லா இருப்போம்டா என்ற சொற்களை சோற்றில் ஊட்டி வளர்த்தவள் என் தாய் என்று சொன்னபொழுது சத்தியமாக சொன்னீங்க, நான் தேம்பி தேம்பி அழுதேன். இது யதார்த்தம். நீங்கள் கற்பனைகளை கண்ணகி அப்படியே கடவுளாக மாறினா எனக்கு இல்லை. எங்கள் அம்மா சொன்ன யதார்த்தத்தை இன்றைக்கு ஒரு இலக்கியவாதி சொல்லுகிறான். நண்பர்களே, வள்ளுவன் எழுதுகிறான் ஒரு வார்த்தையை, பெண்ணின் பெருதக்கையா உள்ள. பெண்கிட்ட என்னடா பெருசா இருக்கு, கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெரிய. கற்பை விட என்ன பெருசா இருக்கு? நான் சொல்லுகின்றேன், பெருமையாக சொல்லுகின்றேன், நாளை சென்னையிலே மெரினா கடற்கரையிலே விமான சாகசங்களை நிகழ்த்த போகின்றது 2 பெண் அதிகாரிகள் என்பதை வள்ளுவனுக்கும் சேர்த்து இந்த உலகத்திற்கு சொல்லுகின்றோம், தைரியமாக பிரகடனப்படுத்துகின்றோம். நண்பர்களே, உங்களுடைய புகழ்ச்சி இல்லை, யதார்த்தங்களை சொல்லக்கூடிய இந்த கால இலக்கியங்கள் ஒரு காலம் போற்றப்படலாம். அன்றைக்கு நம்முடைய இந்திராவும் அவர்களும் விஜயகுமார் அவர்களும் வயதான மாதிரி உட்கார்ந்து கொண்டு அவருடைய பேரனும் பேத்தியும் இதே மேடையில் நின்று கொண்டு இந்த காலத்து இலக்கியங்களுக்கு வக்காலத்து வாங்குவார்கள். அன்றைக்கு லியோனியனுடைய பேரன் கண்டிப்பாக இந்த மேடையில் உட்கார்ந்து கொண்டு தீர்ப்பு சொல்லுவான் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லியோனி பேரன்னு பட்டிமன்றம் தான் பேசணுமாயா? லியோனி பேரன் ஒரு கலெக்டர் ஆகக்கூடாதா? ஜெயசீலை மாதிரி என்னையா என் பேரனையும் பட்டிமன்றம் நடுவர் ஆக்கிட்டு உட்காந்துட்டார். உண்மையிலே ரொம்ப அருமையான ரசிகர்கள். உண்மையிலே இங்கே இருக்கிற ரசிகர்களை விட அந்த மரத்தடியில் ஒரு 10 பெண்கள் உட்காந்து அங்கே அவங்க சிரிக்கிறது இங்கே எனக்கு கேட்குது. அவங்கெல்லாம் உண்மையிலே அற்புதமான ரசிகர்கள். அவங்களுக்கு உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த வணக்கம். ஏன்னா ஒரு காலத்தில் என்ன பாடி வச்சாங்க, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிஞ்சா போச்சுன்னு. நானும் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வாக்கிங் வருவேன், எதிர்த்தாப்பில் பிள்ளைய வரும், சிரிச்சா சிரிக்காதுங்க, சிரிச்சிட்டா அப்புறம் நம்மளை என்ன நினைப்பாங்க வேறு மாதிரி. அது சிரிக்கக்கூடாதுன்றது அப்படி ஒரு கட்டுப்பாடு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வாய் விட்டு மனம் விட்டு சிரிக்கிற அங்கே சிரிக்கிற ஒலி மேடைக்கு கேட்குது அப்படின்னு சொன்னால் என்எஸ்கே விரும்பிய சமுதாயம் இந்த விருதுநகரில் உருவாகி விட்டது. அவர் தான் சொன்னார், சிரிப்பு அதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு, மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. அதை விட எனக்கு அவர் சொன்ன வரிகளில் இதுதான் ரொம்ப பிடிக்கும். சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கு சொந்தமான கையிருப்பு சிரிப்பு. சந்தோஷமாக சிரிங்க. நாளைக்கு யாரை பார்த்து வேணாலும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய பர்சனாலிட்டி பயங்கரமாக லோட் ஆகும். சில பேர் இழிச்சா பையன்னு சொல்லிடுவாங்க, சிரிச்சு போச்சுரா பொழப்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பழைய காலம். A smile wins thousands of the heart in one single minute அப்படின்றான். ஒரு அழகான சிரிப்பு 1000 இதயங்களை கொள்ளையடிக்கும் ஆற்றல் உள்ளதுன்னா. சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கு சொந்தமான கையிருப்பு. வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. எங்கேயாவது 4 எருமை ஜோக்கடிச்சிட்டு சிரிச்சிட்டு போகுதா? அப்படியே சிரித்தாலும் நம்ம நினைப்போம், ஒரு எருமை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு என் பொழப்பு இப்படி கேவலமாக போச்சேன்னு. சிரிப்பு மனிதனுக்கு கிடைச்ச கொடை. என்எஸ் கிருஷ்ணன் டிஏ மதுரம் ஒரு படத்தில் பேசிக்கிடுவாங்க. 2 பேரும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணி உட்காந்துருப்பாங்க. அப்போ என்எஸ் கிருஷ்ணன் எப்படியே பார்ப்பார், இந்தாடி என்ன உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், சொல்லுங்க. சொல்லலாம், ஆனால் சங்கட்டமாக இருக்குது அப்படிம்பாரு. சொல்லணும்னு ஆரம்பிச்சிட்டா அப்புறம் சொல்லலாம் சங்கட்டமாக இருக்குன்னா அதை நினச்சி நான் சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கதா? சொல்லியா அப்படின்னு என்எஸ் கிருஷ்ணன் சொல்லுவார். நான் உன்னைய கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டேன். உடனே டிஏ மதனை இப்படியே பார்ப்பாங்க, ஐயா கல்யாணத்துக்கு முன்னாடி தானே பண்ணேன், இனிமேல் பண்ண மாட்டேல, சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டிஏ மதுரை உடனே சொல்லலாம்,
நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னது? ஆமாம், எனக்கு ரவிக்க தைக்க ஒரு ரவிக்க தைக்கிற தையக்காரன்ட்ட போனேன். அவர் என்னை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கதவை சாத்திக்கிட்டார். அப்படின்னா என்ன கிருஷ்ணன், ஏண்டி இப்படி தெரிஞ்சிருந்தானா உன்னைய கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன், எப்படி நீ எனக்கு இப்படி நீ ஒரு பதிலை சொல்லலாம் அப்படின்னா டிஏ மதனம் சொல்லுவாங்க, ஏயா நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னேன்னா நான் என்ன சொன்னேன், பரவாயில்ல இனிமே பண்ணாதையா அப்படின்னு நான் சொன்னனே. ஆனால் நான் தப்பு பண்ணேன்னு சொன்னேன்னா உன்னையால் நிலையாக நிற்க முடிஞ்சா? நான் தையக்காரன்ட்ட தைக்கிறதுக்கு ஜாக்கெட்டு தைச்சிட்டு திருப்பி கொண்டு வந்துட்டேன்யா. கதவை உள்ளே பூட்டிட்டான்னு சொன்னோன்னா வானத்துக்கு மேலைக்கும் தவறிய. ஆம்பளைக்கு தப்பு பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, பொண்ணுக்கு தப்பு பண்ணுறதுக்கு உரிமை இல்லையாயா அப்படின்னு அன்னைக்கே டிஏ மதுரான் எல்லோரும் தவறு செய்பவர்கள் தான். ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி ஹியூமன் ஈஸ் டு எர், தவறு செய்வதற்கென்றே பிறந்தவன் தான் மனிதன். அதனால் எல்லாரும் தவறு செய்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு. அது மாதிரி இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஆண்கள்லாம் அவங்க பேருக்கு பின்னாடி ஜாதியை போடுறாங்களே, எங்கேயாவது பெண்கள் ஜாதி பேரை போட்டிருக்கீங்களா? லட்சுமி செட்டியார் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் இல்லை. சரஸ்வதி பிள்ளை இல்லை. ஆனால் சொர்ணம் பிள்ளை, ரங்கசாமி செட்டியார், அந்த நாடார், அவா இவா ஐயங்கார் ஐயர், பெருசாக ஆம்பளையை தான் போட்டுக்கிறான். பெண்கள் எப்பொழுதுமே ஜாதியை பார்க்க மாட்டார்கள்னு யார் சொன்னார்னா தந்தை பெரியார் சொன்னார். அவருக்கு யார் கற்றுக் கொடுத்ததுன்னா சிவவாக்கியார் என்ற சித்தர் ஒரு பாட்டில் சொல்கிறாரு, ஒரு ஜாதி பேரை சொல்லி சொல்கிறாரு. அதனால் அது ஒன்றும் சித்தர் பாட்டு தான், தப்பு இல்லை. எப்படி அந்த சித்தர் பாட்டை கேளுங்களேன். பறச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டிருக்குதோ, பறச்சி போகம் வேறதோ, பணத்தி போகம் வேறதோ, பறச்சியார் பணத்தியார் என்று பகுத்தறிந்து காணுங்கள்னார். பறச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பில் இலக்கமிட்டு இருக்குதான்னு கேட்டார். தோல்ல எழுதியிருக்காடா இந்த ஜாதின்னு? எந்த பெண்ணுக்காவது தோல்ல இந்த ஜாதியை சேர்ந்தவள் அப்படின்னு எழுதியிருக்கா? என்னைக்கு கேட்டான்? பழைய இலக்கியத்தில் சித்தர்கள் கேட்டார்கள். பறச்சி போகம் வேறதோ, பணத்தி போகம் வேறதோ. யாரு கூட நீ இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் அவள் தருகின்ற இன்பத்தை இவளாலும் தர முடியும் அப்படின்னு சித்தர் அன்னைக்கு சிவவாக்கியார் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே வேற ஜாதி புரட்சி வேணுமாயா? இதையே தான் சொன்னான். ஜாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னா. கலைஞர் அதையே எப்படி சொன்னார்னா, ஒரு கதை சொல்றார் கலைஞர். 6 அழகான பெண்களை நிறுத்தி ஒருத்தனை கூப்பிட்டு, ஓன் ஜாதி பெண் எது அப்படின்னு போய் தேர்ந்தெடுத்து கட்டிக்கடா அப்படிங்கிறாங்க. வேறு ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த 6 பிள்ளைகளையும். அவன் பார்க்குறான், ஒன்றுக்கொன்று அழகுனா அழகு, அப்படி அழகு. அவனுக்கு அந்த 6ல் ஒன்று பிடிச்சி போச்சு, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு கட்டினா, இவன் ஜாதி வேற அந்த ஜாதி வேற. அப்போ தான் கலைஞர் சொன்னார், அழகுக்கும் மலருக்கும் ஜாதியே கிடையாதுரா, அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை, அதனால் ஜாதி என்பதை ஒழித்தவர்கள் பெண்கள் தான் அப்படின்னு யார்? தந்தை பெரியார். அதைத்தான் பாரதி சொன்னான். ஒரு காலத்தில் ஆண்கள் ஒரு பெண்ணை விரும்பினா அந்த பொண்ணை கட்டி கொடுத்துருவாங்க, பொம்பளையோட சம்மதத்தை கேட்குறதே கிடையாது. அந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா அது ஆமாவா இல்லையான்னு இப்படி மண்டே ஆட்டுறதுக்குள்ளேயே தட்டை மாற்றிடுவேன். ஐயோ சொல்லலாம்னு இருந்தேன், மாற்றிட்டாங்க தட்டை அப்படின்ட்டு. இதைத்தான் பாரதி சொன்னான், நல்ல விலை கூறி விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோன்னு கேட்டான் பார். ஒரு நாயை இன்னொருத்தனுக்கு விற்கிறப்ப அந்த நாய்கிட்ட பெர்மிஷன் கேட்குறியா யாராவது? ஐயா டைகர் ஒன்று 3000 ரூபாய்க்கு கேட்குறாங்க,
கொடுக்கவா இல்லை 3500ன்னு சொல்லவா அப்படி நாய்கிட்ட கேட்குறியா? இல்லை இல்லை. பெண்ணாய் பிறந்தால் விலையுண்டு, பொன்னாய் பிறந்தால் விலையுண்டு. ஆனால் பெண்ணாய் பிறந்தால் சரக்கையும் கொடுத்து விலையையும் கொடுக்க வேண்டி இருக்கிறதே. இது என்னடா உலகம்னு இன்னைக்கு இருக்கிற கவிஞன் எழுதுனா. பெண்ணையும் கொடுத்து விலையையும் கொடுக்கிற வினோத வியாபாரம் இல்லையா திருமணம்னு? யாரு இன்னைக்கு இருக்கிற கவிஞர்? 1931ஆம் ஆண்டு தந்தை பெரியாருக்கு பெரியார் என்று பட்டம் கொடுத்தவர்கள் ஆண்கள் அல்ல, பெண்கள் தான். பெண்களுக்கு பெரியாருக்கு பெரியார் என்று பட்டம் கொடுத்தார்கள். ஏன்? அவர் என்னென்ன விஷயத்தை ரொம்ப எளிமையாக படிக்காத பெண்கள்கிட்ட சொல்கிறார். இங்கே இருக்கிற பெண்கள் யாருக்காவது பாக்கெட் இருக்கா? இந்த மேடம் இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், என் வீட்டுக்காரமாக இருக்காங்க. உன் சேலையில் பாக்கெட் இருக்கா? இல்லை. என் மருமக உட்காந்துருக்கு, பாக்கெட் இருக்கா மேடம்? சுடிதாரில் வேணால் இருந்தாலும் இருக்கலாம், இருக்கான். அவங்களுக்கு இருக்குது. மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்க மேடத்துக்கு பாக்கெட் இருக்குது. சேலையில் ஏன் பாக்கெட் வைக்கல தெரியுமா? தந்தை பெரியார் சொன்னார், பொருளாதாரம் பெண்கள் கையில் போகக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஆடைதான் இந்த சேலை ரவிக்கை. ஆனால் ஆம்பளைகளுக்கு உள் பாக்கெட் ஒன்று வச்சுருப்பான், பார்த்துறீங்களா? வீட்டுக்கு தெரியாமல் பதுக்கி வைக்கிறது, மேட்ரு போடுறதுக்கு. 500 ரூபாய் வாங்கிட்டு 400 அங்கே வச்சுட்டு 100 இங்கே வச்சுருப்பேன். 400 மனைவிட்ட கொடுத்துட்டு 100 குவார்ட்டரை போட்டு அப்படிம்பேன். காரணம் என்ன? 25 பாக்கெட்டு ஆம்பளைகளுக்கு வச்சானே, பெண்களுக்கு ஏன்டா பாக்கெட் வைக்கல? பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார் என்ற அந்த தாத்தா. அது மட்டும் இல்லை, பெண்கள் காக்கி ட்ரெஸ் போட்டு போலீஸ் வேலையில் இருக்கணும்னு 1929 செங்கல்பட்டு மாநாட்டிலே மேடையில் பேசிய ஒரு தலைவன் யார் என்றால் தந்தை பெரியார். பெண்கள் போலீஸ் ட்ரெஸ்ஸு. ஆம்பளைய போலீஸாக இருக்கிறனால தான் திருடங்க பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்லாம்? மீச பெருசாக ஒரு ஆம்பளை எஸ்பி போட்ட இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஏன் போலீஸுக்கு பயப்படுறாங்கன்னா பின்னால் துப்பாக்கி வச்சிருக்காரு. துப்பாக்கியை பெண்கள் கையில் கொடுத்துப்பார். அவள் போலீஸ் அதிகாரியாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் பயப்படுவார்கள். காக்கி ட்ரெஸ் ஆம்பளை போட்டிருக்கான்றதுக்காக பயப்படல, அவள் கையில் ஆயுதம் துப்பாக்கி இருப்பதால் தான் பெண்களை போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் பயப்படுவார்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார். அதனால் பெண்களுக்கு பாக்கெட்டு வை, அவங்களுக்கு சொத்தில் பங்கு கொடு, அவங்களுக்கு போலீஸ் அதிகாரியாக கொண்டு வா. இன்றைக்கி ஒரு 10 ஆம்பளைங்க அவங்க கீழே ஒர்க் பண்ணுற எஸ்பிக்கு அம்மா அப்படின்னு ஒரு சலிட்டு வைக்கிறான் பார். இதுதான் தந்தை பெரியார் கண்ட ஒரு மாபெரும். இது ஆண்களை அடிமைப்படுத்துகின்ற செயல் அல்ல, எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த இலக்கியம். அன்றைய இலக்கியம் நமது சித்தர்கள் பாடல், கொன்றை வேந்தன், அதிலெல்லாம் ஒரு சில பாடல்கள் இருக்கலாம். ஔவையார் சொல்லியிருக்காங்க, தையல் சொல் கேளேல், பொம்பளைய பேச்ச கேட்காத. அன்னைக்கு அப்படி இருந்திருக்காங்க பொம்பளையெல்லாம், ஒன்றும் தெரியாமல் படிக்காமல் ஏதாவது சொன்னால் ஏதாவது அறிவு கட்டதனமாக பேசியிருந்திருக்காங்க. அதனால் தையல் சொல் கேளேல் அப்படின்னார். ஆனால் பாரதி சொன்னான், தையலை உயர்வு செய். தையல் சொல் கேளேல் என்ற ஔவையாரின் ஆத்துச்சீடுக்கு எதிர் ஆத்துச்சூடி சொன்னவன் பாரதி. தையலை உயர்வு செய் அப்படின்னு சொன்னான். அதனால் ஒரு பெண்ணை உயர்வு செய்தது அன்றைய இலக்கியமா இன்றைய இலக்கியமா? பெண்கள் இன்னைக்கு எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் அவர்கள் இருந்த இருப்பு எப்படி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இருப்பு எப்படி? 1930ஆவது ஆண்டுக்கு முன்னாடி வாக்குரிமை கிடையாது பெண்களுக்கு. நீதி கட்சி என்ற கட்சி தான் முதலில் வாக்குரிமையை பெண்களுக்கு வாங்கி கொடுத்தது. அதை முதலில் முன்மொழிந்தவர் WPA சவுந்தரபாண்டியன் என்ற அந்த நீதி கட்சி தலைவர் தான் பெண்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என்று போராடினார். வாக்குரிமையே இல்லாத பெண்கள் இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்க? ஒரு காலத்தில் பஸ்ஸிலாம் ஆண் பெண், இன்னைக்கு எழுதி போட்டிருக்கான் ஆண்கள் பெண்கள். அந்த காலத்தில் நான் ஒரு இடத்துல பட்டேன் பாடு. யூனிவர்சிட்டிக்கு போயிட்டுருக்கேன், மதுரையிலேருந்து யூனிவர்சிட்டி பஸ்ஸில், டவுன் பஸ்ஸில். ஆண்கள் சீட்டு பூரா பிள்ளைப்பா இருக்குது, பெண்கள் சீட்டில் ஒரு அம்மா உட்காந்துருக்கு, ஒரு சீட்டு காலியாக இருக்குது. அந்த அம்மாவுக்கு ஒரு 50 வயசு இருக்கான்.
இப்படியே ஒரு மாதிரி அள்ளி முடிஞ்சுட்டு இப்படி உட்காந்துருந்துச்சு. சரி நம்ம அக்கா மாதிரி இருக்குன்ட்டு நான் படக்குன்னு உட்காந்துட்டேன். ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு பாரு அந்த அம்மா. டேய் என்னை என்ன நினச்சிடா நீ பக்கத்தில் உட்காந்த உடனே நான் என்ன பண்ணுறேன் பாரு, ஆகா ஓகான உடனே நான் என்னமோ போலீஸில் கூட பிடிச்சி கொடுத்தாலும் கொடுத்துரும் போல இருக்குன்னு அம்மா தெரியாமல் உட்காந்துட்டேன், மன்னிச்சுக்கம்மா. அக்கா அம்மா பெரியம்மா அக்கா அத்தைன்னு சொன்னால் கூட சண்டைக்கு வந்துடும் போல இருக்குன்ட்டு அம்மா அப்பா அப்பத்தான் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறேன். ஏன்ட்டு பாரு எங்கள் ஊரில் இறங்கி நான் என் சொந்தக்காரெல்லாம் கூட்டி வந்து ஒன்றையே நான் என்ன பண்ண போகிறேன் பாடுறான்ட்டு. நல்ல வேளை அது உசிலம்பட்டி பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர். நான் யூனிவர்சிட்டியில் இறங்கி தப்பிச்சேன் பொழைச்சேன்னு ஓடுறதா. ஒரு ஆண் பக்கத்தில் உட்காந்தோன்னே சீரிய காலம் போச்சு. இன்றைக்கி ஷேர் ஆட்டோன்னு சென்னையில் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளையும் அவளை எல்லாம் பக்கத்தில் அப்படி ஜாலியாக உட்காருங்க பரவாயில்லண்ணே உட்காருங்க அப்படின்னு உட்காந்து ஜாலியாக 2 பேரும் பேசிட்டு இறங்கி அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. எந்த தவறும் இப்பொழுது நடைபெறுவதில்லை. காரணம் பெண்கள் அந்த சுதந்திரத்தை இன்று பெற்றுக்கொண்டார். தந்தை பெரியார் சொன்ன கதையை மட்டும் சொல்லி எதுன்றதை நான் முடிவு பண்ணுறேன். காக்காவை பற்றி 3 கதை படிச்சிருக்கீங்க. ஒன்று பாட்டிக்கிட்ட வடை திருடிட்டு போய் மரத்தில் உட்காந்து நீ ரொம்ப அழகாக இருக்க ஒரு பாட்டு பாடு அப்படின்னா வடை கீழே விழுந்துச்சு, நிறைய எடுத்துகிட்டு போய் காக்கா ஏமாந்து போனது. ஏமாந்த காக்கா கதையை படிச்சிருக்கீங்க. புத்திசாலி காக்கா கதை ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பானையில் கீழே தண்ணி இருக்குது. காக்கா வந்து தண்ணி குடிக்க வந்திருக்கு. அதுக்கு தண்ணி எட்டலை. கல்லெல்லாம் எடுத்து போட்டு போட்டு நீர் மேலே வந்தவுடன் குடித்து விட்டு சென்றது புத்திசாலி காக்கா. பெரியார் ஒரு காக்கா கதை சொன்னார். ஒரு காக்கா சோறு கிடச்சா எல்லா காக்காயும் கூப்பிட்டு சாப்பிட வைக்கும். செத்த எலி கையில் கிடச்சா மட்டும் காக்கா எல்லாத்தையும் கூப்பிடாது. அந்த எலியை தூக்கிட்டு பறந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல உட்காரும். நாய் மற்ற காக்காலாம் கொண்டா கொண்டா கொண்டான்னு சண்டை போடும். நாய் கடிக்க வருது, அந்த எலி எனக்கு கொடு அப்படின்னு. அந்த காக்கா எலியை கொண்டுட்டு எங்கெங்கேயோ ஓடுது. அந்த எலியிட்ட இருந்து காக்கா விடுபடவும் முடியல. அந்த எலியால் காக்காவுக்கு பிரச்சனை. பார்த்துச்சு காக்கா. அந்த செத்த எலியை கீழே போட்டு சுதந்திரமாக அந்த காகம் பறந்தது. மூட நம்பிக்கைகள் என்ற செத்த எலியை நீங்கள் எப்போது பெண்கள் தூக்கி எறிகிறீர்களோ அப்பொழுதுதான் சுதந்திர வானத்தில் நீங்கள் பறக்கலாம் என்று தந்தை பெரியார் ஒரு காக்கா கதை சொன்னார். பார்த்தீங்களா? இன்று அந்த காக்காய் கதை தான் பெண்களை உயர்வு செய்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் என்ற அந்த மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. விடியல் பயணம் பஸ்ஸில் அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக இன்னைக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, 3,66,000 பெண்கள் இன்னைக்கு அரசு பள்ளியில் படித்த பெண்கள் காலேஜில் போன வருஷத்தை விட 3 லட்சம் பெண்கள் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள்னா அதுக்கு காரணம் புதுமை பெண் என்ற அரசினுடைய திட்டம். இப்படி பெண்களை உயர்வு செய்கின்ற திட்டங்களுக்கெல்லாம் காரணம் பாரதிதாசன் தொடங்கி பாரதியிலிருந்து தந்தை பெரியார் வரை அவர்கள் கொடுத்த இலக்கியங்களும் பயிற்சியும் கருத்துக்களும் தான் பெண்களை இப்பொழுது உயர்வு செய்திருக்கிறது. தையல் சொல் கேளேல் உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு, பெண்கள் இன்சொல் பேசக்கூடாது என்று படிதாண்டா பத்தினி, தலை குனிஞ்சு நடக்கணும், தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது என்ற சட்ட திட்டங்களை எல்லாம் மீறி நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கு வேண்டும் என்ற பாரதியின் கனவை நனவாக்கிய இன்றைய இலக்கியங்கள் தான் பெண்களை உயர்வு செய்தது. இன்றைய இலக்கியங்களை படியுங்கள். இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய புத்தகங்களில் அசோகமித்திரனின் கதைகளை படியுங்கள், பிரபஞ்சனின் கதைகளை படியுங்கள், கி ராஜநாராயணன் கதைகளை படியுங்கள், எஸ் ராமகிருஷ்ணனுடைய இடக்கை பதின் போன்ற நூல்களை படியுங்கள். இன்றைய இலக்கியங்கள் பெண்களை உயர்வு செய்தது எப்படி என்பதை தெரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி இந்த அருமையான புத்தக திருவிழாவை துவக்கி வைத்து பெருமை சேர்த்த இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர், வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர், அன்பிற்கும் மரியாதைக்கும் அருமை அண்ணாச்சி KKSSR ராமச்சந்திரன் அவர்களுக்கும், நிதித்துறை அமைச்சர் அருமை தம்பி தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், இந்த புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்கள் அன்பு சகோதரர் விரைந்து பணியாற்றும் தீபா ஜெயசீலன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.